நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாங்கி வந்தேன் நீ வப்பியா ஆல ஆல மலை மேல அடியா காட்டி குருவி இல மேல அடியால ஆல மலை மேல அடியா காட்டி குருவி இல மேல மூணு கல்லு மூக்குத்தியா உன் மூக்கு மேல ஜொலிக்கு மடி நீ வப்பியா மூணு கல்லு மூக்குத்தியா உன் மூக்கு மேல ஜொலிக்கு மடி நீ வப்பியா வருஷ நாட்டு சந்தையில மூக்குத்தியா நான் வைரத்தில வாங்கி வந்தேன் நீ வப்பியா ஆல ஆல மலை மேல அடியா காட்டி குருவி இல மேல அடியால நாலு கல்லு மூக்குத்தியா அடி நான் புடிச்ச ரத்தினமே நீ வப்பியா அடியே நாலு கல்லு மூக்குத்தியா அடி நான் புடிச்ச ரத்தினமே நீ வப்பியா தூத்துக்குடி சந்தையில மூக்குத்தியா நான் முத்தால வாங்கி வந்தேன் நீ வப்பியா ஆல ஆல மலை மேல அடியா காட்டி குருவி இல மேல அடியால ஆல மலை மேல அடியா
கல்லு மூக்குத்தியா அடி ஆசைப்பட்டு வாங்கி வந்தேன் நீ வப்பியா இந்த குடி ஆறு கல்லு மூக்குத்தியா அடி ஆசைப்பட்டு வாங்கி வந்தேன் நீ வப்பியா ஆத்தூரு சந்தையில மூக்குத்தியா அத போட்டுக்கிட்டு லட்சணமா நீ நிப்பியா ஆல ஆல மலை மேல அடியா காட்டி குருவி இல மேல அடியால ஆல மலை மேல அடியா காட்டி குருவி இல மேல அடியால ஆல மலை மேல அடியா காட்டி குருவி இல மேல அடியால ஆல மலை மேல அடியா காட்டி குருவி இல மேல ஹாய் வணக்கம் இது அருண் ஐஸ்கிரீம் ஜோடி சீசன் 7 பவர்ட் பை சிக்னோரா வேர் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நடுவர்களின் முன்னிலையில் ஜோடிகளின் உற்சாக நடனம். இப்போ இருக்கிற படம் எல்லாம் பார்த்தோன்னா வேலை இல்லாத ஆளுங்களை தான் கேர்ள்ஸ் லவ் பண்றாங்க. நான் ஆஃபீஸில் வேலை பண்ணிட்டு தான் இருக்கேன். யோ அந்த ஆபீஸ்ல நீ வேலையா செய்ற மனசாட்சி எல்லாம் சொல்றியா? கலகலப்பான பொங்கல் விளையாட்டு. பாலாஜி உன் லெஃப்ட் சைடு டிடி இருக்காங்க, பழைய டிடி எடுத்துக்கோ. அடா உன் மாமியார் வந்து அடிக்க மாட்டேன் அடா. நான் ஊரில் நிறைய ஊறி அடிச்சிருக்கேன். நான் சின்ன வயசுல நிறைய ஸ்கூல் சின்ன வயசுல ஊறி அடிக்க முடியாது மேடம். அப்புறம் கொஞ்சம் வளர்ந்த பிறகு தான் அடிக்க முடியும். என்ன மாதிரி தானே பேசுறீங்க நீ என்ன மாதிரி தானே போட்டியில ஜெயிக்கிறது முக்கியம் இல்ல, கலந்துக்கிறது தான் முக்கியம். And I wish you all the best. Best of luck. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்க எல்லாருக்கும் இன்னும் 2-3 நாள்ல பொங்கல் வரப்போகுது. சோ எங்களோட என்டையர் டீம் சார்பா இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஓகே, ஸோ நம்மளுடைய ஜோடி சீசன் 7ல வந்து போன வாரம் ஃபுல்லாக வந்து நம்மளுடைய ஜோடி சேர்ந்து ஆடினாங்க. ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே யாரோட ஜோடி சேர போகிறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் போன வாரம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. பட் இந்த வாரம் என்ன ஸ்பெஷல்? இந்த வாரம் காம்படிஷன் ரவுண்டு கிடையாது. பட் காம்படிஷன் ரவுண்டு இல்லையே அப்படின்னா நம்ம ஜோடிஸ் ஓரளவுக்கு தானே பாடுவாங்க. காம்படிஷன் வச்சா தான் டிடி ஒரு சுறுசுறுப்பு இருக்கும் அப்படிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். பட் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், காம்படிஷன் இல்லைனாலும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஜோடிஸ் எல்லாம் ஜட்ஜஸ் முன்னாடி ஆட போறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இதுதான். ஏன்னா போன வாரம் எப்படி ஓவரா பேசினாங்க, இதுக்கப்புறம் அப்படியே பேச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு வாரமா கம்மி ஆயிட்டே வரும். அதுலயும் எங்களுடைய ஜட்ஜஸ் யாருன்னு மட்டும் எங்க ஜோடிஸ் தெரிஞ்சது. அவ்வளவுதான் டான்ஸே வராது, ஃபுல் டான்ஸ் தான் வரும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு டெரரா நாங்க 2 ஜட்ஜஸை கூட்டிட்டு வந்திருக்கோம். ஸோ மை டியர் ஜோடிஸ், இன்னைக்கு ஜட்ஜஸோட முன்னிலையில நீங்க உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க தயாரா இருக்கீங்களா? ஹேய், சோ மங்களகரமா உட்கார்ந்திருக்காரு மங்களா வடிவேல் பாலாஜி அவர்கள். ஹாய், எப்படி இருக்கீங்க சார்? ஹாய், நல்லா இருக்கீங்களா the சார்? black and the white of the chest of the cuttums the cherries is very good. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. கட்டத்துறைக்கு கட்ட சரியில்லைன்னு சொல்றதுக்காக தான் நான் இதை போட்டு வந்திருக்கேன். ஏன்னா இன்னைக்கு ஜட்ஜஸ் வராங்க. மை டியர் ஜோடிஸ், என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? ஜட்ஜஸ் வராங்க நினைக்கிறேன். கட்டம் உண்மையாலுமே எங்களுக்கு கட்டம் சரியில்லை. ஓகே, பட் இருந்தாலும் இந்த வாரத்துல இருந்து சில நியூ கண்டெஸ்டன்ஸும் நாங்க உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். அதுல வந்து முக்கியமான ஒரு கண்டெஸ்டன்ட்டே மங்களகரமா உட்கார்ந்துருக்காரு நடுவுல, ஒரு சூரிய பகவான் மாதிரி. நீங்களே தான் சூரியனை முன்ன பின்ன பாத்துருக்கீங்களா இல்லையா? இல்ல சார், மஞ்சள் கலரா இருக்கீங்களா, அதுக்காக சொன்னேன். பொங்கலுக்கு மஞ்சள் தேவை. ஓ மை காட். ஓகே சரி, அப்ப இருங்க, நான் உங்க பார்ட்னர் கிட்ட கொஞ்சம் பேச விருப்பப்படுறேன். இவர் தான் உங்க ஜோடி அப்படின்னு உடனே உங்களுடைய உயிர் நாடி எப்படி இருந்தது சொல்லுங்க. சொல்லுங்க நந்தினி. இல்ல சந்தோஷமா தான் இருந்தது எனக்கு. ஏன்னா இவரை பத்தி சொல்லணும்னா நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றாரு. இவரை பத்தி சொல்லுங்க, நாங்க கேட்கவே இல்லையே. உங்க உயிர் நாடி எப்படி இருந்ததுன்னு சொன்னோம். அதுக்குள்ள ட்ரெயின் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கீங்க வடிவேல் பாலாஜி. இல்ல அவர் சொல்லி கூப்பிட்டுட்டு வந்தாரு. டிடி இப்படி கேட்டாங்கன்னா 9 மணில இருந்து நைட் 10 மணி வரையும் இப்படி சொல்லணும், ஓகேவா? அட கேடி, ஒரு வார்த்தை கேட்டானா அதுக்கு மட்டும் பதில் சொல்லு.
தேவையில்லாம பதில் சொல்லி மாட்டி விட்டீங்களே. நான் சந்தோஷமா இருந்தது. வாட் இஸ் திஸ் நாண்டி? பட் எனிவேஸ் நீங்களும் ரொம்ப பிரிட்டியா இருக்கீங்க. இன்னைக்கு வந்துட்டு பொங்கலை முன்னிட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்டே பாத்தீங்கன்னா எங்களுடைய ஜோடிஸ் ஆட போறது ஃபோக் ரவுண்ட். ஸோ ஃபோக் ரவுண்ட்னாலே அப்படியே ஜாலியா இருக்கும். நல்லா சூப்பரான டான்சிங் நம்பர்ஸ்க்கு ஆட போறாங்க. நம்ம எல்லாரையும் ஆட வைக்க போறாங்க. அண்ட் அவங்க பாத்தீங்கன்னா பச்சை, மஞ்சள், சிவப்பு, கருப்பு அப்படின்னு பல கலர்ஸ்ல இருக்கிறாங்க. சுஜி பாலா வந்து இன்னொரு நியூ என்ட்ரி. ஹாய் சுஜி, எப்படி இருக்கீங்க? ஹாய் டிடி, நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? யுவராஜோட ஆடுறீங்க, எப்படி இருக்கு உங்க என்ன ஓட்டம், மனநிலைமை எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்ல டான்சிங் பார்ட்னர் கொடுத்துருக்காங்க. அவருக்கு ஈக்குவலா நான் ஆட முடியுமான்னு தெரியாது, ட்ரை பண்றேன். ஓ, என்ன ஒரு அன்பு, என்ன ஒரு அன்பு. பரவாயில்ல, இந்த அன்பு நம்ம தன்னடக்கம் என்னால முடியல, என்னை யாராவது அடக்கம் பண்ணிடுங்க ப்ளீஸ். இப்ப அப்படியே நான் வந்து சுனிதா கிட்ட போலாம். ஹாய் சுனிதா. நாமா நீ அப்பா பாரு தனியாவே உட்காந்துக்கிற. ஹாய் சுனிதா, how are you? I'm fine, I'm good. இவங்க வந்து இந்த சீசன்ல ஒரு கண்டெஸ்டண்டா வந்திருக்காங்க. சுனிதாவோட டான்ஸ் பத்தி உங்க யாருக்கும் நான் வந்து சொல்லவே தெரியும், பிச்சி உதருவாங்க. எல்லாருமே அப்படி ஒரு டஃப் கொடுக்க போறாங்க. பட் உங்களோட ஜோடி யாரு? ஏன்னா நீங்க சோலோவா பின்னிடுவீங்க சுனிதா, ஐ நோ தட். எனக்கே தெரியலையே, யாரும் ஆட மாட்டேங்கிறா எனக்கு என் கூட. ஏன் சுனிதா, ஏன் ரொம்ப தமிழ் பேசுறீங்களா? I don't know why no one is ready to dance with me. See, என்னது இது இப்படி சொல்றீங்க? நீங்க தான் இது பொறுப்பு எடுத்துக்கணும். பொறுப்பு எடுத்துக்கணுமா? ஆமா. பொறுப்பு எடுத்து அடுத்த வாரத்துக்குள்ள ஒரு டக்கரா ஒரு டான்சர் உங்களுக்கு நான் வந்து கொண்டு வந்து தரேன். நீங்க கவலைப்படாதீங்க, ஓகே? வருத்தப்பட பாலாஜி, தேவையில்லாத டைமிங்ல சிரிக்க கூடாது பாலாஜி அவர்களே. இல்லம்மா, ஏதோ இந்த அப்படி சொல்ல முதல்ல கேட்டுக்கங்க. நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன், உங்களுக்கு நல்ல ஒரு ஜோடி நான் தேடி தரேம்மா, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தரகர் மாதிரி பேசிட்டு இருக்கேன். என்ன பண்றது, உங்களுக்கு எல்லாம் ஆங்கரா இருந்தா எல்லாம் செய்ய வேண்டியதா இருக்கே. இல்ல இப்ப சுனிதா கிட்ட கேட்டோம்னா சுனிதா பேசும்போது இது பொங்கல்ல, ஆமா பொங்கல் வரதுக்காக செய்யணும். ஆமா. சுனிதா பேசும்போது அப்படியே பொங்கல்ல ஒரு ஹோலி. ஓ ஓ, வாட் கோலி மைக்க அங்க குடுத்துருவோம், எங்களோட விராட் கோலி கிட்ட குடுத்துருவோம். சார் இருங்க, கருப்பு அழகன் ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. 3 நாள்ல பொங்கல் வருது. அதை பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி உங்க கொலீக் தானே திரு வடிவேல் பாலாஜி அவர்கள்? அவரே இப்போ உங்களுக்கு கோ கண்டெஸ்டண்டா வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி சொல்லலாம் ஒத்துமையா இருந்தீங்க, பட் இங்க ஒத்துமையா இருக்க முடியாது. அதை பத்தி உங்க கருத்து இல்ல? இங்கேயும் ஒத்துமையா இருப்போம். எப்படி? இல்ல, ஒத்துமையா டான்ஸ் ஆடுவோம். எப்படி நீங்க அவங்களோட போய் ஆடிட்டு இருப்பீங்களா? அப்படி இல்ல, ஒத்துமையா டான்ஸ் ஆடுவோம். ஒரு ஃபயர் இருக்கணும். அமுதவாணன், அமுதா போன வாரம் வேற நீங்க ஆனதுக்கு பயங்கர ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு அமுதா உங்களுக்கு. அமுதா ஹாப்பியா இருக்கணும், அதே டைம் அமுதா டெரராவும் இருக்கணும். டிடி என்ன அமுதா ஹாப்பி டிடி? ஆமா அண்ணாச்சி, அமுதா ரொம்ப ஹாப்பி. அமுதா ஹாப்பி? நீ ஹாப்பி இல்லடா. ஓகே, சோ பொங்கலுக்கு என்ன பிளான் அமுதவாணன்? பொங்கலுக்கு நிறைய பிளான் இருக்கு. அதுக்கு முன்னாடி பாலாஜி பத்தி நான் சொல்லலாமா சில விஷயம்? சொல்லணுமா? கண்டிப்பா. பாலாஜி வந்து நீங்க ஒரு காமெடியன் தான் நினைச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? ஆனா ஒரு காமெடியன் இல்ல, சரியான ஒரு டான்சர். அவர் கைதட்டுங்கப்பா. அவர் பாருங்க போஸ்ல நிக்கிறாரு டர்ன் பண்ணி. உலகநாதன் ஆயிட்டாரு இப்போ. எப்படி உள்ளூர்க்கு என்ன 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 ஆயிட்டாரு? உலகநாதன். உலகநாதன் சொன்னோனே திரும்பிட்ட போலயே. மூஞ்சிக்கு முன்னாடி புகழாதேன்னு மக்கள் முன்னாடி தானடா புகழ்ந்தேன். ஓகே, புகழ்ச்சி பிடிக்காது அவருக்கு. புகழ்ச்சி பிடிக்காது. ஆமா, பொண்ணுங்க தான் பிடிக்கும். இல்ல இல்ல, நீங்க பேசாதீங்க. இப்படிப்பட்டவரா இருப்பார் அமுதவாணன் நான் நினைக்கவே இல்லை. எப்படி சொல்லி விட்டார்ல இப்படி. கரெக்ட்தான், சில இடத்துல வந்து உண்மையை சொல்லிதான் ஆகணும். என்ன என்னால காப்பாத்த முடியல. இதான் பக்கத்தலைக்கு பாயாசம் கேக்குறதுன்னு. அப்படியா? அப்படியே அவன் கதையை எப்படி சொல்றான், வேற ஒண்ணும் இல்ல. அப்படியா? சரி, ஓகே. எனிவேஸ் ஒரு நிமிஷம் மேம் பேசுறேன். பொங்கலுக்கு சக்கரை பொங்கல் தான் கொடுப்பாங்க, பாயாசம் யாரும் போட மாட்டாங்க. இவரு பாயாசம் திங்கிற மாதிரி இருக்கு. தயவு செய்து பாயசம் வாங்கி எல்லாரும் குடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். பாயாசமே வேணாம், நிறுத்துங்க. ஆரம்பமே எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பாருங்க, கண்டதையும் பேசிக்கிட்டு. எல்லாம் சந்தோஷமா நம்ம ஜாலியா இருக்கலாம். ஏன்னா இந்த வாரம் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்கோர்ஸ் கிடையாது ஜட்ஜஸ் முன்னாடி. அடுத்த வாரத்துல இருந்து ஸ்கோர் இருக்கு பேபிமா, அண்ட் எலிமினேஷனும் இருக்கு. அதனால தெளிவா இருங்க. பட் யார் என்ன நடந்தாலும் எதை பத்தியும் கவலைப்படாம கால் மேல கால் போட்டு எவ்வளவு ஸ்வீட்டா எவ்வளவு ஒரு ஸ்டைலிஷா உட்காந்துருக்காங்க பாத்தீங்களா? பார்த்து கத்துக்கோங்க. அவங்க கிட்ட கொடுங்க மைக். கால் மேல கால போடுத்தியா? நம்ம ஆங்கிலேயன் எவ்வளவு ஸ்டைலா உட்கார்ந்திருக்காங்க. பிரியா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க பிரியா இன்னைக்கு ஒயிட்ல. Thank you so much. எனக்குமே வந்து பிரியா வந்து ஒரு உலக அழகி தான் என்ன பொறுத்த டிடி வரைக்கும். ப்ளீஸ் டிடி. என்ன நீ அத ரசிக்கிறதானே? உண்மையை சொல்லு. இல்ல உண்மையை சொல்லு டிடி. இல்ல ஒரு ப்ராமிஸ் நிமிஷம் இல்ல. இப்பதானே ஸ்டைலா கால் மேல கால் போட்டு அழகா உட்கார்ந்து இல்ல டிடி இல்ல டிடி நீ என்ன இப்படி பண்ற? பேசி முடிக்கிறதுக்குள்ள ஏன் இப்படி நடந்துக்கிற? இதுக்குதான் இந்த ஜோடிஸ் கிட்ட பேசவே கூடாது. அவங்கள ஒரு பில்டப் பண்ணி நாமளே அந்த பில்டப்லயே வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். பட் எனிவே சூப்பரா ஆடுங்க. உங்க எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். And I think it's time for us to welcome our judges. Okay, so நம்மளுடைய இந்த அருண் ஐஸ்கிரீம் ஜோடி சீசன் 7 powered by Signora Wearல நம்மளுடைய first judge இன்வைட் பண்ண வேண்டிய டைம் வந்தாச்சு. So jodis, are we ready?
ஃபர்ஸ்ட் ஜட்ஜை கூப்பிடலாமா? அதுக்கு முன்னாடி எங்களுடைய ஜோடி டீம் சார்பா, எங்களுடைய க்ரூ சார்பா உங்க எல்லாருக்கும் ஆல் த வெரி 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 பெஸ்ட். ஜட்ஜஸ் முன்னாடி ஆட போறீங்க, சூப்பரா ஆடுங்க, பிச்சு உதறிடுங்க. சும்மா விளையாட்டுக்கு சொல்லுவோம் டெரர் ஜட்ஜ் அப்படி இப்படின்னு, பட் கரெக்டா ஜட்ஜ் பண்ற 2 ஜட்ஜஸ் நாங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். ஸோ நீங்க சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து ஒரு பெரிய லெவலுக்கு போறதுக்கான எல்லா வாய்ப்பும் உங்க கையில தான் இருக்கு. ஆக்சுவலி உங்க கால்ல தான் இருக்கு. ஸோ டூ வெல், ஆல் த வெரி பெஸ்ட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஜட்ஜ், நம்மளுடைய இந்த அருண் ஐஸ்கிரீம் ஜோடி சீசன் 7ஓட முதல் ஜட்ஜை நம்ம மேடைக்கு கூப்பிட வேண்டிய டைம் வந்தாச்சு. இந்த ஜட்ஜ் பற்றி சொல்லணும்னா, ஷீ இஸ் அ வெரி செல்ஃப் மேட் பர்சன். நீங்கள் இப்போ அவங்க முன்னாடி ஆடும்போது அவங்க எப்படிப்பட்ட ஒரு ஜட்ஜாக இருப்பாங்கன்னா, உங்களுடைய ஒரு சின்ன மைன்யூட் விஷயத்தை கூட ரொம்ப அழகாக நோட் பண்ணி உங்களை செதுக்குவாங்க. அவங்களுடைய பேச்சை நீங்கள் கேட்டு நடந்துக்கிட்டீங்கன்னா ஐ திங்க் யூ வில் பிகம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆஃப் யுவர் கைண்ட்னே சொல்லலாம். ஏன்னா அவங்கள அப்படி தான் உருவாக்கிக்கிட்டாங்க. அவங்களுடைய முதல் படத்துலேருந்து இந்த நாள் வரைக்கும் அவங்க ஒரு இடத்துக்கு போனாலோ இல்லை ஸ்டேஜுக்கு போனாலோ இல்லை ஒரு ரோல் பண்ணாலோ அவங்கள மாதிரி இன்னொருத்தங்க அதை செய்ய முடியாது. அந்த மாதிரியான ஒரு லெஜெண்டரி ஆக்ட்ரஸ் தான் இன்னைக்கு உங்களுக்கு இங்கே ஜட்ஜாக வந்திருக்காங்க. அவங்க டைம் ஒதுக்கி நம்மளுடைய சீசன் 7க்கு ஜட்ஜா வந்தது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பெருமையான விஷயம். இது ஒரு அரிய வாய்ப்பு உங்க எல்லாருக்கும் தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க கிட்ட இருந்து அவங்களுக்கே தெரியாம நிறைய விஷயங்களை கத்துக்கிட்ட நிறைய பேர்ல நானும் ஒருத்தங்க. ஏன்னா குவைட்டா இருந்து அவங்களை அப்சர்வ் பண்ணாலே அவ்வளவு விஷயம் நம்ம கத்துக்கலாம். ஸோ ஐ திங்க் இட்ஸ் கோனா பி அ வெரி வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி உங்க எல்லாருக்கும். ஆனா கொஞ்சம் லைட்டா நீங்க ஏதாவது விளையாட்டோ செட்டப் பண்ணீங்கன்னா காலி. அதுவும் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஐ திங்க் ஐம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஏன்னா மேமை பார்த்து நாங்கள் நிறைய விஷயங்கள் எப்போவுமே நான் கற்றுட்ருக்கேன் பர்சனலி நிறைய விஷயங்களில். ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் அண்ட் வெரி ஹானர்ட் டு வெல்கம் அ ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் ஃபார் அருண் ஐஸ்கிரீம் ஜோடி சீசன் 7. ஐம் வெரி ஹாப்பி டு வெல்கம் மிஸ்ஸஸ் ராதிகா சரத்குமார். காவேரி போல பொங்குற மனசு பாடாதோ. Thank you very very much for coming, ma'am. தேங்க்யூ, ப்ளஷர் இஸ் மைன். வேற பாட்டே கிடைக்கலையா தீதி? அது தெரியல மேம், பட் anyways you look lovely இன்னைக்கு. தேங்க்யூ as always. yeah so சீக்கிரமா சொல்லிட்டேன். பட் மேம் இவங்க தான் ரொம்ப பேசுறாங்க மேம், ஓவரா பேசுறாங்க. நீங்க அவங்களுக்கு முதல்ல என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? என்ன தனியா போட்டு வாட்டுறாங்க எல்லா பக்கத்துல இருந்தோம். டான்ஸ் ஆடணும்ல? ஆமாமா, அதான் சொல்லிட்டேன். எங்க முன்னாடி தானே ஆடணும். அதான் சொல்லிட்டேன். போன வாரம் சொன்னேன் ஓகே பேசிக்கோங்க அப்படின்னு விட்டுட்டேன். ஹாய் குயிலி, எப்படி இருக்கீங்க? நீங்க டான்ஸ் ஆட போறீங்களா? அவங்க ஜாஸ்தி பேச மாட்டாங்களே. அவங்க இல்ல, அவங்க குவைட்டா தான் இருக்காங்க. மிச்சம் இருக்கிற கொஞ்சம் யாரு? சாய் பிரசாந்தா? சாயோட வாய் வந்து பாய்மாய் விரிஞ்சிருக்கு மேம். அது என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. நீ அவன் சைஸ சொல்றியா வாய சொல்றியா? இல்ல வாய் மட்டும் தான். சைஸ் அப்படிதான். அது வந்து எனக்கு தெரியல மேம். இப்ப டான்ஸ் ஆடி எலச்சிடலாம் சாய். நல்ல விஷயம் தான். ரைட், அப்புறம் பாத்துக்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு ஐ திங்க் ஆஃப்டர் 2 seasons நீங்க வந்து ஜட்ஜா வந்திருக்கீங்க. ஸோ பழைய சீசன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஐ எம் ஷூர் இட்ஸ் வெரி க்ளோஸ் டு யூ இல்லைங்களா மேம்? ஸோ டெல் மீ இன்னைக்கு இந்த ஜோடியில் ஓடி இட்ஸ் அ ப்ளஷர். இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் வந்து பார்க்கும் போதோ இல்லாட்டி ஜட்ஜ் பண்ண போகும்போதோ இது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இங்கே வந்து மெயினாக பார்க்க வேண்டியது அவங்களுடைய ஆர்வம் அண்ட் அவங்க அந்த பெட்டர் பண்ணிக்கிறது. இந்த ஒரு சீசன்லேயே யூ கேன் சி ஈச் ஆஃப் தெம் இம்ப்ரூவிங் இன் ஸோ மெனி டிஃப்ரெண்ட் வேஸ் விச் இஸ் வெரி குட் அண்ட் இட்ஸ் வெரி ஹெல்த்தி ஆல்சோ. ஏன்னா நீங்கள் எல்லாரும் இம்ப்ரூவ் பண்ணுறது பார்க்கும். சுனிதா அவ என்னமா தமிழ் பேசுறா இப்போ? பின்னிடுறா மேம். போன வாட்டி என்ன ஹிந்தியில போட்டு வாட்டிட்டா. ஆமா, இந்த வாட்டி ஹிந்தி இல்ல ஃபுல் தமிழ் அவங்க. ஓ வெரி குட். நல்ல தமிழா இல்லாட்டி? இல்ல நிஜமாவே நல்லா கத்துக்கிட்டாங்க நிஜமாவே. ரைட் ரைட். என்ன சில லா லா எல்லாம் தப்பா போச்சுன்னா அந்த லா 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 அப்படி பாடிடுவாங்க. ரைட் ரைட். ஸோ ஆக்சுவலி இட் இஸ் நைஸ். அவங்க எல்லாம் ஒரு சீசன்ல அவங்க இம்ப்ரூவ் பண்றது பார்க்கும்போது இட் இஸ் வெரி நைஸ். அப்புறம் இன்னோவேட்டிவா அவங்க திங்க் பண்ணி இட் வெரி ரிஃப்ரெஷிங் அண்ட் ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஏன்னா போட்டியில் ஜெயிக்கிறது முக்கியம் இல்லை, கலந்துக்கிறது தான் முக்கியம். பிகாஸ் தட் கிவ்ஸ் யூ அ ரியல் குட் சென்ஸ் ஆஃப் பர்செப்ஷன், அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஹவு டு கேரி யுவர் செல்ஃப் அண்ட் ஹவு டு அக்செப்ட் ஃபெயிலியர். ஏன்னா இப்போ ஐ ஒன்லி நோட்டீஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ். நீங்கள் எந்த பேப்பர் பிரித்தாலும் சரி, எந்த நியூஸ் சேனல் பார்த்தாலும் சரி,
நிறைய பேர் வந்து தற்கொலை பண்ணிக்க பார்க்குறாங்க, ஏதாவது டிசப்பாயின்மெண்ட். அப்போ ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங் ஏன் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு நினைக்க போகும்போது ஐ திங்க் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் யங்ஸ்டர்ஸ் வந்து தே ஆர் நாட் ஏபிள் டு ஆக்செப்ட் ஃபெயிலியர் அண்ட் டிசப்பாயின்மெண்ட். அந்த ஃபெயிலியர் வந்த உடனே அவங்களால தாங்கிக்க முடியல, டிசப்பாயின்மெண்ட் பார்த்த உடனே அவங்களால அது சகிச்சுக்க முடியல, விச் இஸ் ஸோ சேட். ஏன்னா லைஃப் இஸ் ஸோ ப்ரெஷியஸ். அந்த டிசப்பாயின்மெண்ட் தாங்க முடியாத அளவுக்கு பேரண்ட்ஸும் ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா போன ஜெனரேஷன் வந்து ரொம்ப வாங்கியிருப்பாங்க, கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதனால இப்போ இருக்கிற பசங்களை வந்து பொத்தி பொத்தி வளர்க்குறது, அவங்களுக்கு எதுவும் தெரியக்கூடாது, அவங்க நல்லா இருக்கணும்னு. அது பாரு சாய் பிரசாந்த் மாதிரி நல்லா முழுன்னு நல்லா அப்படியே இருக்கிற மாதிரி வளர்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் வந்தாலும் தேர் நாட் ஏபிள் டு டேக் இட். ஸோ ஆல் திஸ் சார்ட் ஆஃப் ஒரு மேடையோ ஒரு காம்படிஷனோ ஹெல்ப்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ எதுவாக இருந்தாலும் டேக் இட் இன் த ரைட் ஸ்பிரிட், ஸ்மைல், ஓகே, அண்ட் என்ஜாய் யுவர் செல்ஃப். தட்ஸ் இம்பார்ட்டன்ட். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐ திங்க் என்னோட சீசன்ல நான் ஆடும்போது ஐ ஹேவ் சீன் தட் அண்ட் ஐ ஃபீல் வெரி வெரி ஹாப்பி தட் ஐ கம்ப்ளீட்டட் தட் சீசன் so successfully. And thank you so much for being there அந்த சீசன்லயும். பட் இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா நிறைய வந்துட்டு சீரியல் ஆர்டிஸ்ட் தான், நிறைய பேர் ஆக்டர்ஸா தான் இருக்காங்க. இங்க டான்சர்ஸ்னு ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க, பட் ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ ஆக்டிங்னால அதானே எல்லாமே கத்துக்கணும்ல. ஓகே, இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் இப்போ பூவரசம்மு போட்டாங்களே, ஆஹா எனக்கு அப்போ நிற்க கூட தெரியாது. ஸோ கற்றுக்கிட்டு வந்தது தான். ஸோ பட் யூ ஹாவ் டு லேர்ன் ஃபாஸ்ட். எங்களுக்கு அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லக்ஸரி இருந்தது கற்றுக்கிறதுக்கு. தேர் வாஸ் a lot of space. இப்போ கிடையாது. ஒரு படம் ஓடலைன்னா அடுத்த படம் வீட்டில் தான் பார்க்கணும் நீங்கள். ஓகே, எனிவேஸ் on that note thank you so much for joining us ma'am. ப்ளீஸ் ஸ்டே பண்ணுங்க எங்க கூட. நம்மளுடைய செகண்ட் ஜட்ஜையும் கூப்பிடலாம். இந்த அருண் ஐஸ்கிரீம் ஜோடி சீசன் 7ஓட செகண்ட் ஜட்ஜ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு கொரியோகிராஃபர். ரொம்ப என்ன சொல்றது, சாட் ஆஃப்டர் கோரியோகிராஃபர். இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு ஈஸியான கூலான ப்ரீஸியான ஒரு கோரியோகிராஃபி பண்ணணும் அப்படின்னா முதல்ல தேடுறது இவருடைய பேர் தான். இவர் இல்லைனா தான் இன்னொரு கோரியோகிராஃபர் கிட்ட போவாங்க. இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்து இவருக்காக காத்திருப்பாங்க, நிறைய படங்கள் வந்து இவருடைய டேட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. யூஸ்வலாக இந்த சிக்னேச்சர் ஸ்டெப் அப்படின்னு ஒன்று இருக்கு, அது வந்து ஒரு சாதாரண பாமர மக்கள் கூட பண்ற மாதிரி ஒரு ஈஸியான ஸ்டெப்பை அவ்வளோ அழகா பண்ணி நம்ம ஹீரோஸ் மூலமா அதை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாரு. இவருடைய கோரியோகிராஃபி எந்த ஒரு படத்துல பண்ணாலும் அப்படி தனிச்சு தெரியும், இவர் டான்ஸ் ஆடினாலும் அது தனிச்சு தெரியும். அந்த மாதிரி ஒரு எக்ஸலண்டான கோரியோகிராஃபர் ஆஃப் டுடேஸ் டைம்னு சொல்லலாம். ஐ எம் வெரி ஹாப்பி, வெரி ப்ரவுட் டு வெல்கம் கல்யாண் மாஸ்டர். மாஸ்டர் நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். சோ மாஸ்டர், எங்களுடைய சீசன் 7க்கு நீங்க வந்திருக்கீங்க. சோ இட்ஸ் a fresh season, fresh faces பார்க்க போறீங்க, fresh dances பார்க்க போறீங்க. நீங்க என்ன வாழ்த்துக்கள் சொல்ல போறீங்க உங்களுக்கு? இந்த தடவை வந்து நான் டான்சஸை பார்க்காம ஆர்டிஸ்ட் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ வாண்ட் டு see the other side of you. ஏன்னா நிறைய ஆர்டிஸ்ட் வந்து டான்சிங் சைடு இருக்கும், பட் அவங்க ஒரு ஆக்டிங் மாத்திரம் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டான்ஸை வெளிக்கொண்டுறதுக்கு டிவியில் அவ்வளோ சான்சஸ் இருக்காது. பட் இந்த ஷோவில் வந்து நீங்கள் உங்கள் திறமையை வெளிக்கொண்டுறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது. ஸோ ஐ எம் டெஃபினெட்லி லுக்கிங் ஃபார்வர்ட் டு see that talent of yours and I know you're going to perform really well. Best of luck. Thank you so much master. So நம்மளுடைய சீசன் 7 ஸ்டார்ட் பண்ண வேண்டிய டைம் வந்தாச்சு. So we'd like to request our judges to please. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to the Arun Ice Cream Jodi Season 7 powered by Signora Wear. நம்மளுடைய இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஜட்ஜஸ் முன்னாடி ஆட போறாங்க எங்களுடைய கண்டெஸ்டன்ட். வெல் இது காம்படிட்டிவ் ரவுண்ட் கிடையாது, ஜட்ஜஸ்க்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன், எங்களுடைய ஜோடிஸ் பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கறதுக்கான ஒரு ரவுண்ட். பட் நம்மளுடைய பொங்கல் வருது அப்படிங்கிறதுனால ஒரு ஃபோக் ரவுண்ட், கலர்ஃபுல்லான ஃபோக் ரவுண்ட் வச்சிருக்கோம். ஸோ இந்த ஃபோக் ரவுண்ட்ல முதல்ல ஆடி நம்ம ஜட்ஜஸை இம்ப்ரெஸ் பண்ண போறாங்களா இல்லைன்னா லைட்டா டிப்ரெஸ் பண்ண போறாங்களா அது தெரியல, ஆடி முடிச்ச அப்புறம் தான் தெரியும். லெட்ஸ் வெல்கம் சாய் பிரசாந்த் and ஷிவானி. ஷிவானி. ஹாய் டிடி. ஹாய் சாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? ஓகே. ஸோ ஷிவானி, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஃபோக் ரவுண்ட் ஆட தயாரா இருக்கீங்களா நம்ம ஜட்ஜஸ் முன்னாடி? ரெடியா இருக்கும். நீங்க ஜட்ஜஸ் பார்த்தோன்னே உங்களுடைய
என்ன ஓட்டம் என்ன? வைப்ரேஷன் மோட்ல மாறிட்டேன். வேற ஒண்ணும் சைலண்ட் மோடுக்கு மாறிட்டீங்க. ஆஹா, சைலண்ட் மோடுக்கு மாறினா நீங்க வயலண்டா ஆடுவீங்களா? சிச்சி அப்பயே சைலண்டா தான். ஓகே, ஸோ ஜட்ஜஸ்க்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். சாய் பிரசாந்த், சிவானி, ரெண்டு பேருமே எக்கச்சக்கமான சீரியல்ஸ்ல நடிச்சிருக்காங்க. ரெண்டு பேருமே அழகான டான்சர், அவங்களும் ஒரு பியூட்டிஃபுல்லான டான்சர். போன சீசன்ல அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி நடுவில் காலில் ஒரு பிரச்சனை, ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டனால அதுக்கப்புறம் அவங்க தொடர முடியல. ஸோ இந்த சீசன் கண்டிப்பாக ஆடுவேன் அப்படிங்கிறதுக்காக ஷீஸ் கம் பேக். ஸோ அந்த மாதிரி ஒரு விடாமுயற்சி கொண்ட ஒரு பெண்மணி அவங்க. ஸோ வித் தட் நோட் ஐ திங்க் ஜட்ஜஸ் கிட்ட உங்களை வந்து நான் பொறுப்பு ஒப்படைக்க போகிறேன். ஜட்ஜஸ் என்ன சொல்ல போகிறாங்கன்னு கேட்டுக்கலாம். உங்களுடைய வாழ்த்துக்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் சாய் அண்ட் ஷிவானி. தேங்க்யூ. எனக்கு ரெண்டு பேரும் நான் பார்த்துருக்கேன் அண்ட் ஐ எக்ஸ்பெக்ட் அ லாட் ஃப்ரம் யூ. Thank you. Sure. மாஸ்டர், உங்களுடைய விஷஸ் ப்ளீஸ். விஷ் யூ போத் தி பெஸ்ட். ரெண்டு பேரும் நல்ல டான்சர்ஸ்னு எனக்கு தெரியும். ஸோ ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு see your performance. Best of luck. தேங்க்யூ சார். Thank you. ஓகே, ஸோ ஜட்ஜஸ் சாய் ரொம்ப பவ்யமா என்ன அப்படி சைலண்ட் மோடு போட்டாரா மேம்? மோட் இல்லை அப்படியே எப்படி மூடுன்றாரா? தெரியலையே, என்னன்னு தெரியலையே. வந்துரும். ஓகே, டான்ஸ் ஆடிடுவேல சாய்? ரொம்ப ஜம்ப் பண்ற. ஜர்க்கு ஓவரா இருக்குல்ல? ரொம்ப ஜர்க்கா இருக்கு. ஓகே, எனிவேஸ் நல்லபடியா ஆடிடுங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேஜ்ல வந்து ஜட்ஜஸ் முன்னாடி ஆடுறதுங்கிறது ஈஸியான விஷயம் கிடையாது. ஃபர்ஸ்ட் கண்டெஸ்டன்ட் வேற. ஸோ லெட்ஸ் கிவ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். இந்த நடனத்தோட நம்மளுடைய இந்த ஜோடி சீசன் 7 ஒரு பெரிய ஹிட் ஆகணும்னு நம்ம எல்லாருமே வேண்டிக்கிட்டு ஆரம்பிப்போம். ஆல் தி வெரி பெஸ்ட் சாய், ஆல் தி வெரி பெஸ்ட் ஷிவானி. டு வெல். தேங்க்யூ. இந்த பொங்கல் திருநாளை முன்னிட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அம்பத்தூரிலிருந்து எங்கள் அண்ணன் சாய் பிரசாந்த் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் துவக்க விழாவுக்கு வந்து கொண்டிருக்கிறார். ஏய், உன் அத்தமை நம்ம திருவிழாக்கு வரானா? அப்படியா? காவிரியாரும் கை குத்தல் அரிசியும் மறந்து போகுமா? ராவணி பெண்களும் பொது வீடும் கண்களும் தொலைந்து போகுமா? கம்மக்கார காரிசக்காடு சடுகுடு 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 ஆடிய மரத்தடி படுபடு படுவென போத்திய புல்வெளி தொட 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 உடைகிற பனி துளி சுட 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 கிடக்கிற இட்டி தட தட தடவென அதிர்கிற ரயிலடி கட கட கடவென கடக்கிற காவிரி விறு விறு விறுவென மடிக்கிற வெற்றிலை முறு முறு முறுவென முறுக்கிய மீசைகள் மனதில் இருக்குது மே 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 கூல். தொக்கா இருக்கிற வாட்ஸ்அப்ல இருக்கிறியா? மாமா. மாமாவா? ஆமா மாமா, நான் தான் ஒத்த பொண்ணு அரக்காணி, மறந்துட்டியா? அம்சமாகறன்னு பார்த்தா அருக்காணியா? ஆக்ஸா பிளேடாலே அறுத்துருவேன், போயிடு. மாமா. சில்லாவோ திண்டுக்கல்லு சின்னால பட்டி பக்கம் சொல்லு. நம்ம சிலுக்குவாறு பட்டி சிங்கம் செம்பு கலக்காத தங்கம் அது வச்சிருப்பதோ வருத்தப்படாத வாலிபர் சங்கம். ஊரை காக்க உண்டான சங்கம், உயிரை கொடுக்க உருவான சங்கம். இல்ல இது இல்ல, நாங்க எல்லாரும் விளையாட்டுக்குள்ள. கண்ட இடத்துல பந்தல போடுவோம், காசு பணத்துக்கு சண்டைய போடுவோம், சண்டை நடக்கையில் கட்டைய போடுவோம், சங்கடி சாக்குல ஆட்டைய போடுவோம். நாங்க அடுக்கு மொழியில் வசனம் பேசுவோம், அழகு பொண்ணுனா கவிதை சொல்லுவோம், இணைஞ்ச காதல பிரிக்க என்னவோம், எங்களை நாங்களே புகழ்ந்து தள்ளுவோம். நாங்க செமவாளு செய்யும் சேட்டைக்கு கிடையாது ரூலு, சொந்த வீட்டுக்கு அடங்காத ஆளு. இனிமே எல்லாம் அப்படித்தான். இந்த ஊர்ல யாரா வெயிட் ஃபிகரு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கலாச்சிய யாரு? அருக்காணியா? அவ மட்டும் சோலோவா ஆட ஆரம்பிச்சுட்டா. அண்ணே வரா 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 வரா.
போட்ட பைய ஊரூரா திரிஞ்ச பைய உச்சி கொட்டி பார்த்த பைய உதாரியா நின்ன பைய ஊரை எட்டி பார்த்த பைய குப்புரு தான் உழுந்த பைய இந்த மாட்டம் போன பைய ரொம்பவும் தான் பயந்த பைய ஆடா தின்னு வளர்ந்த பைய ஆடாமலே கவுந்த பைய வெட்டி கட்ட விட்ட பைய விந்தி விந்தி நடந்த பைய ஏ ஒத்த செருப்பு போட்ட பைய உரசி உரசி தேஞ்ச பைய சிலடிச்சு கிழிச்ச பைய வீணாகத்தான் போன பைய சந்தைக்கு தான் வந்த பைய சங்கதிக்கு நின்ன பைய அடவடல பைய ஒருத்தன் சும்மா வெட்டி பைய ஒருத்தன் தெருவில் கிடந்த பைய ஒருத்தன் தன்னை மறந்த பைய ஒருத்தன் இது கடத்தருவே காணாத தங்கம் இது கடவாட போறது இந்த சிங்கம் இது கடத்தருவே காணாத தங்கம் இது களவாட போறது இந்த சிங்கம் சாய் அண்ட் ஷிவானி ஆடி முடிச்சிருக்கீங்க உங்களுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஃபோக் ரவுண்ட் ஜட்ஜஸ் முன்னாடி எப்படி இருக்குன்னு ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். டெஃபினெட்லி வில் ஸ்டார்ட் ஆஃப் வித் ராதிகா மேம். மாஸ்டர் ஃபர்ஸ்ட் சொல்லட்டும், அவர் தானே மாஸ்டர். ஓகே மேம் சொல்லிட்டனால மாஸ்டர் ப்ளீஸ். சாய் பிரசாத் அண்ட் ஷிவானி, இட்ஸ் அ குட் ஸ்டார்ட். எக்ஸ்பிரஷன்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. உங்களுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அந்த ஸ்டைல்லாம் கரெக்டாக பிடிச்சி பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஐம் எக்ஸ்பெக்டிங் மோர் ஃப்ரம் யூ. நல்ல ஸ்டார்ட், ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி பண்ணீங்க. ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க ரெண்டு பேரும். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ சார். தேங்க்யூ மாஸ்டர். மேம் மாஸ்டர் சொன்ன மாதிரி நான் ஹீஸ் தி எக்ஸ்பர்ட். நல்ல எனர்ஜெட்டிக்காக இருந்தது உங்கள் டான்ஸ். சாய் பிரசாத் அடுத்த வாட்டி ஆட போது பாடணும். நடிக்க வந்தப்போ நம்ம சினிமாவில் சும்மா டான்ஸ் ஆட சொன்ன மாஸ்டர் நீங்கள் விடுவீங்களா? லிப்பு அப்பப்போ விட்டுறாரு. அப்போ இல்லை, ஃபுல்லாக விடுறாரு. அவர் மட்டும் அந்த ஸ்டைலை மட்டும் பிடிச்சி அந்த கண்ணை மட்டும் இப்படி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வாயெல்லாம் அவுட்டு. அந்த பாய்ஸ்னு சொன்னீங்க டிடி, அது கொஞ்சம் மிஸ்ஸிங் ஆயிடுச்சு. பட் குட் ஷிவானி, நல்ல எனர்ஜெட்டிக்காக யூ கேரிட் த ஹோல் சாங். இட் வாஸ் வெரி நைஸ் டு சி யூ. ரியலி நிறைய உங்ககிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு தோணுது. இன்னும் கொஞ்சம் நெளிவு சுழிவு எல்லாம் கொஞ்சம் இந்த சுளுக்கு கொஞ்சம் எடுத்து விட்டோம் சாய் ஒன்றா தான். ஓகே, கொஞ்சம் ஸ்டைலாக ஆடுறது வேற, ஒருத்தர் மாதிரி ஆடுறது வேற. நீ எப்படி ஆடுவேங்கிறது நான் பார்க்கணும். ஓகே, கண்டிப்பாக இப்படிதான் சொல்லுவாங்க மேம், ஆனா அடுத்த எபிசோட்ல பாருங்க இதே தான் பண்ணுவாங்க. லைஃப்ல முதல் முறையா எனக்கு வேர்த்திருக்குமா, அதுவே சந்தோஷப்பட கை தட்டுங்க ப்ளீஸ். ரிஹர்சலும் வேர்க்கவே இல்லைல்ல, அட்லீஸ்ட் நீங்கயாவது வேர்க்குச்சுல. அந்யூன்யமான பேரா இருக்காங்க. அதானே ரொம்ப தூரம் போயிடுவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ரொம்ப தூரம்னா இங்க இருந்து போயிடுவாங்க. இவங்க பத்தி நல்லா தெரியும்ல, அதனால தான் சொன்னேன் மேம். அந்த மாதிரி உங்களுக்கு இவங்க பத்தி நல்லா தெரியும்ல, அதான் அதனால தான் சொன்னேன். நெளிவு சுழிவு கேட்கவே மாட்டாங்க மேம். பண்ணு சாய், ரிஹர்சல் பண்ணுன்னு சொன்னேன். நான் ஸ்டேஜ்ல பண்றேன் அப்படிதான் சொல்லுவாங்க. ஓஹோ, ரிஹர்சல் சொல்லி மேக்ஸ் பர்ஃபெக்ஷன் சாய். நிறைய ரிஹர்சல் பண்ணா தான் உங்களுக்கு பர்ஃபெக்ஷன் வரும். சும்மா அவங்களாம் நடிக்காத என்கிட்ட. டக்குன்னு உண்மையை சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கல மேம். எனக்கு பதில் சொல்ல தெரியல. டக்குன்னு அவங்க உண்மையை சொல்லுவாங்கன்னு இவர் எதிர்பார்க்கல, அதனால பதில் சொல்ல தெரியலையா உனக்கா? சரி. ஓகே, எனிவேஸ், ஸோ சாய் அண்ட் ஷிவானி ரொம்ப அழகா ஆடினீங்க. அதை விட ரொம்ப அழகா போட்டு கொடுத்துக்கிட்டீங்க. தேங்க்யூ வெரி மச். அடுத்த ரவுண்ட்ல இருந்து நல்லபடியா ஆடிருங்க ரெண்டு பேரும் சேர்ந்து, அது ரொம்ப முக்கியம். ரிஹர்சல் பண்ணிட்டு ரிஹர்சலுக்கு போய் அங்க டான்ஸ் பண்ணிட்டு இங்க வந்துட்டா அதே மாதிரி ஆடி பிச்சிருங்க நெக்ஸ்ட் வீக். ஓகேவா? ஓகே சொல்லுங்க சாய். ஓகே. அப்புறம் ஆடியன்ஸ் எல்லாம் அப்பதான் சாய் அடுத்த வாரம் பின்ன போறாரு அப்படி சொல்லிட்டு வருவாங்கல்ல. நீங்க டக்குன்னு கை தட்டினாதான் அடுத்த கேள்வி எனக்கு கேட்க மாட்டாங்க ப்ளீஸ். ஸோ வந்துட்டு கையும் தட்டிட்டாங்க, அதனால ஒரு பிரேக் விட வேண்டிய டைம் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த வாரம் இருக்கிற ஒரே ஹாப்பி நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஜோடிஸ் ஜட்ஜஸ் முன்னாடி ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்காக தான் ஆடுறாங்க. நீங்கள் எப்படி ஆட போறீங்கிறத அவங்க நோட் பண்ணுறாங்க. இவங்களுக்கு எந்த விதமான ஸ்கோரிங்கும் இந்த வாரம் கிடையாது. அடுத்த வாரத்திலேருந்து தான் நம்மளுடைய காம்படிட்டிவ் ரவுண்ட்ஸ் ஆரம்பிக்க போகுது. With that note, we're going in for a short commercial break. இது அருண் ஐஸ்கிரீம் ஜோடி சீசன் 7 powered by Signora. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
Welcome back to Arun Ice Cream Jodi Season 7 powered by Signora Wear. நம்மளுடைய இந்த ஃபோக் ரவுண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நடந்துட்டு இருக்கு. இது ஒரு நான் காம்படிட்டிவ் ரவுண்ட். ஸோ ஜட்ஜஸ் வந்து ஸ்கோர்ஸ் கொடுக்க போறது கிடையாது. அவங்க எப்படி ஆடுறாங்க அப்படிங்கிற விஷயம் மட்டும் தான் பார்க்க போறாங்க. ஸோ அந்த வகையில இது ஜட்ஜஸ்க்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன் ரவுண்ட்னு சொல்லலாம். அந்த வகையில இப்போ வந்து ஆட போறவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய கேர்ள் ஃபேன்ஸ் இருக்கிற ஒரு ஜோடி தான் வந்து இப்போ ஆட போறாங்க. லெட்ஸ் வெல்கம் கார்த்திக் அண்ட் ஜெனிஃபர். ஹாய் ஜெனி, எப்படி இருக்கீங்க? ஹாய் டிடி, சூப்பரா இருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நான் உங்களை வந்து நம்மளுடைய ஜட்ஜஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். ஜட்ஜஸ், திஸ் இஸ் கார்த்திக். இவர் வந்து எங்களுடைய விஜய் டிவி மூலமா சீரியல்ஸ் மூலமா ரொம்ப பாப்புலரான ஒருத்தர். எக்கச்சக்கமான கேர்ள் ஃபேன்ஸ் இருக்கிற ஒரு ஆக்டர் இவர். அண்ட் அவங்க வந்து ஜெனிஃபர் வந்து நிறைய படங்கள்ல சைல்டு ஆர்டிஸ்டா நீங்க பார்த்துருப்பீங்க. டக்குன்னு ஞாபகத்துக்கு வரணும்னா கில்லி படத்துல வந்து இளைய தளபதியோட தங்கையா வந்து பயங்கரமா நடிச்சிருப்பாங்க. அண்ட் நிறைய சீரியல்ஸ் நடிக்கிறாங்க. இப்போ தாயுமானவன் எங்களோட விஜய் டிவி சீரியலும் சூப்பரா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே ரொம்ப அழகான டான்சர்ஸ். ஸோ திஸ் இஸ் த இன்ட்ரோடக்ஷன் அபவுட் தெம். இப்போ உங்ககிட்ட இருந்து வாழ்த்துக்கள் அவங்களுக்காக. ஹாய் கார்த்திக். ஹலோ மேம். ஜெனிஃபருக்கு இன்ட்ரடக்ஷனே வேணாம், என் கூட நடிச்சிருக்காங்க. சித்திரச்சோலை ஒரு படத்தில் ஷீ இஸ் ஆக்டட் வித் மீ. அப்போ சின்ன பொண்ணு, அப்போ நானும் சின்ன பொண்ணு. ஸோ ரெண்டு பேரும் ஒன்றா நடித்தோம். அதான் நீ இன்ட்ரடியூஸ் பண்ண போகுது டிடி நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற கப்பல்னு சொன்னோன்னா யாருக்குன்னு எனக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு, கார்த்திக்கா ஜெனிஃபர்கான்னு. ஆக்சுவலி கார்த்திக் தான் நிறைய கேர்ள்ஸ். வை தே லைக் யூ கார்த்திக்? தெரியல மேம். இப்போ இருக்கிற படம் எல்லாம் பார்த்தோன்னா எல்லா பாய்ஸும் வேலை இல்லாத ஆளுங்களை தான் கேர்ள்ஸ் லவ் பண்ணுறாங்க. ஏன் அது? ஐ திங்க் இது அந்த கேர்ள் கிட்ட நீங்க கேட்கணும்னு நினைக்கிறேன் மேம், ஒரு யங் கேர்ள். இல்லை, நான் ஒன்றே கேட்குறேன் ப்ரொஃபஸர். ஐ டோன்ட் நோ மேம். எல்லாம் வேலை இல்லாத பசங்க தான் வந்து நீங்கள் எல்லா படத்தில் பார்த்தீங்கன்னா டாஸ்மாகில் உட்காந்து தண்ணி அடிக்கிறாங்க, கூட ஒருத்தன் அட்வைஸ் பண்ணுறான், ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பையனுக்கு ஆக்சுவலாக வேலை கிடையாது. அது எதுக்கு அந்த கேர்ள் போய் அவனை லவ் பண்ணும்? தெரியலையே. அதுக்கு ஏதாவது உங்களுக்கு கருத்து இருக்கா கார்த்திக்? இல்லை மேம், நான் ஆஃபீஸில் வேலை பண்ணிட்டு தான் இருக்கேன். யோ, அந்த ஆபீஸ்ல நீ வேலையா செய்யற? மனசாட்சி இல்லாம சொல்றியா? ஆபீஸ்ல போய் வேலை செய்யறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அந்த சீரியல்ல ஆபீஸ்ல வெறும் லவ் தான் மேம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு வாட்டி கூட இவங்க வேலை செஞ்சு நான் பார்த்ததே இல்லை மேம். ஆமா தானே? ஆமான்னு சொல்றவங்களா கை தூக்குங்க பாருங்க. பொய்யே சொல்ல மேம் நான். பாரு அதுதான் அந்த கேர்ள் லைக் பண்றாங்க. வேலை இல்லாம ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு எப்பவுமே ஃபோன் நல்லா இருக்கு, நல்லா பண்ணிக்கிட்டே இருப்பாரு ஆபீஸ்ல. சோ இவரை லவ் பண்ண ஒருவேளை நம்மள லவ் பண்றதே ஃபுல் வேலையா பாப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு கேர்ள்ஸ் லைக் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நடிப்போடு விட்டுருவோம். இப்போ இங்க ஆடல வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், இருக்கிற வேலையும் போயிரும். ஜட்ஜஸ் கிட்ட பாத்துக்கோங்க. சோ ஆட தயாரா இருக்கீங்களா? மாஸ்டர், உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுங்க மேம். Wish you all the best, both of you. Thank you. ஜெனிஃபர் வந்து சின்ன வயசுல பார்த்தா ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கில்லியில் I saw you. You've grown so much. You've grown into a very nice, pretty young lady. So let's see how you dance. மாஸ்டர், உங்களுடைய விஷஸ். கார்த்திக் அண்ட் ஜெனிஃபர், உங்கள் ரெண்டு பேரும் ஆர்டிஸ்டாக எனக்கு தெரியும். ஸோ ஐம் ஜஸ்ட் சர்ப்ரைஸ் மீ. ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் டு see you dance. தேங்க்யூ சார். பெஸ்ட் ஆஃப் லக். ஐ திங்க் மாஸ்டர் அவங்க ரெண்டு பேருமே உங்களுடைய எதிர்பார்ப்பை வீணடிக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பர்சனலி Good, going to good. do very good job. So all the very best. தேங்க்யூ. Thank you. Hey,
காரு காதல் பச்சோந்தி ராவில் பூச்சாண்டி பச்சை தண்ணிய ஒத்த பார்வையில் பத்த வெச்சாண்டி தாண்டி குடி தாண்டி உன் தாவணி தொட்டேண்டி முத்தத்தால வேர்வையெல்லாம் சுத்தம் செய்யண்டி ஏலா 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 ஏலம்மா ஏலா 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 ஏலம்மா ஓலா 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 ஓலம்மா ஓலா 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 ஓலம்மா டகரன் ஸோ கார்த்தி அண்ட் ஜெனி நீங்க எப்படி ஆடி இருக்கீங்க? ராதிகா மேம் கிட்ட கேட்கலாம். நல்லா ஆடினீங்க. கார்த்திக், நீங்கள் கண்ணாடி போட்டதுக்கு காரணம்? சும்மாவா? தரையை பார்த்து ஆடினதுக்கு காரணம்? தரையே பார்க்கல, பக்கத்தில் பாருங்க ஆடிட்டு. அதுதான் நீங்கள் பண்ண ஒரு கண்ணாடி போட்டதுக்கான உண்மையான காரணம் இப்போ தான் தெரிஞ்சது, பக்கத்தில் ஆடுறவங்கள பார்க்கறதுக்காக. ஜெனிஃபர் கரெக்டாக ஆடிடுச்சு. ஸோ பக்கத்தில் பார்த்து விட்டதை பிடிக்கிறீங்க. நீங்கள் நல்லா ஈஸோட டான்ஸ் பண்ணுறீங்க கார்த்திக். ஐ திங்க் யூ நீட் டு ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய் யுவர் செல்ஃப் பெட்டர். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஆக்சுவலாக. யூனோ ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டு ஒரு நடிகர் ஒரு டான்ஸ் பண்ணணுன்னா இட்ஸ் லாட் ஆஃப் பேஷன்ஸ், லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் தேவை. ஐ திங்க் யூ ஜஸ்ட் ஸ்டார்டட். ஸோ இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்னால உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ராப்ளம், இக்னிஷனில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. அதை நீங்கள் சீக்கிரமாக கரெக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கேன். ஜெனிஃபர், யூ ஆர் டேம் குட். ஃபர்ஸ்ட் டைம் உன்னை டான்ஸ் ஆடுறது பார்த்தேன். யூ ஆர் வெரி நைஸ். யூ ஆர் காம்ப்ளிமெண்ட். ஆக்சுவலி நீ அவனை இழுத்துக்கிட்டு இருந்த. ஸோ இன்னும் அடுத்த வாட்டி நீங்கள் 2 பேரும் ஈக்குவலாக டான்ஸ் பண்ணோன்னு நான் ஆசைப்பட்றேன். ஓகே, ரைட். இப்போ போன வாரம் நல்ல ஈஸோட நீங்க சொன்ன அதே வார்த்தை கரெக்ட் மேம். நல்லா ஆடினார் ஈஸோட. எனக்கு தெரியல இந்த வாட்டி ஏன் இப்படி கேமரா ஆன் பண்ணால் ஒரு வேலை. அப்படியா கார்த்திக்? இல்லையா? அப்போ கேமரா ஆஃப் பண்ணிடலாமே. ஐயோ, ஏன்னா நிறைய பேருக்கு அது ஒரு பிரச்சனை இருக்குது. நல்லா நடிப்பாங்க, நல்லா மிமிக்ரி பண்ணுவாங்க. அந்த கேமரா ஆன் பண்ணோன்னா பெப்பாங்க. ஸோ ஒரு வேளை அந்த ப்ராப்ளம் இருக்கலாமான்னு. ஏன் கேமரா கட் பண்ண பிறகு தான் நடிக்கிறது நிறுத்தணும்? ஜட்ஜஸ் வந்தவொடனே கொஞ்சம் பயந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமா, அதுதான் ஒரே காரணமா இருக்க முடியும்னு நினைக்கிறேன். பாவம் பிள்ளைக்கு பயந்த சுபாவம்னு நினைக்கிறேன். மாஸ்டர் கிட்ட ஒன்ன மாதிரியா டிடி? இல்ல மேம், எனக்கு ரொம்ப ரொம்ப பயந்த சுபாவம், அவருக்கு லைட்டா தான் பயந்த சுபாவம். சொல்லுங்க சார். ஜெனிஃபர் அண்ட் கார்த்திக் ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா ஸ்டார்ட் பண்ணீங்க. இட் வாஸ் நைஸ். ஜெனிஃபர் அஃப்கோர்ஸ் நல்ல எஃபர்ட், நல்ல எக்ஸ்பிரஷன்ஸ், டைமிங், ஸ்டைல் ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாமே. கார்த்திக் நல்லா ஸ்டார்ட் பண்ணார். பட் அதான் சொல்கிறேன், கண்ணாடி போட்டு நடுவில் என்ன ஆச்சுன்னு தெரில, திடீர்னு மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் டென்ஷன் ஆகிட்டார். என்ன டென்ஷன் ஆனாலும் எங்கே விட்டோமோ அங்கே தான் யூ கேன் ஸ்டார்ட். நத்திங் ராங் இன் இட். அப்படியே நம்ம ஒரு மாதிரி இதாகிட்டோன்னா, டிசப்பாயிண்ட் ஆகிட்டோன்னா அப்புறம் எல்லாமே போயிடும். ஸோ நெவர் லீவ் இட். ஐ கேன் சி யூ கேன் டான்ஸ். உங்களை பார்த்தா தெரியுது நல்லா டான்ஸ் ஆட முடியும் உங்களால். ஈஸ் இருக்குது, யூ ஹேவ் ஃப்ளெக்சிபிலிட்டி. சின்ன ஜஸ்ட் ட்ரை டு ரிமெம்பர், ப்ராக்டிஸ் பண்ணும்போது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஐம் ஷோர் யூல் பெர்ஃபார்ம் பெட்டர் நெக்ஸ்ட் டைம். ஓகே ஓகே, நல்ல காம்ப்ளிமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. கார்த்திக் ஆட வரதுக்கு முன்னாடி யார் மூஞ்சில முடிச்சுட்டு வந்தீங்க? யாரை பார்த்துட்டு வந்தீங்க இங்கே இருக்கிறதுல? ஒன்னதான். இல்லையே, என்ன பார்க்கலையே. ஆடுற கை தட்டுறீங்களா? இருங்க வாங்க வருவீங்கல்ல, அப்போ கவனிச்சுக்கிறேன். இருங்க சொல்லுங்க, யாரை பார்த்துட்டு வந்தீங்க? யாரையும் பார்க்கல. யாரையுமே பார்க்கலையா? அடுத்த வாட்டி சாயை பார்த்துட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லா ஆடுவீங்க. ஓகேவா? ஓகே. எனிவேஸ், தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக், தேங்க்யூ ஸோ மச் ஜெனி. சூப்பராக ஆடி இருக்கீங்க, நல்ல காம்ப்ளிமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ இவங்களை தொடர்ந்து அடுத்ததாக யார் ஆட வர போகிறாங்க அப்படின்னு நீங்கள் காத்துட்டுருங்க. அதுக்குள்ள ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம். இது அருண் ஐஸ்கிரீம் ஜோடி சீசன் 7 பவர்ட் பை சிக்னோரா வேர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். இது அருண் ஐஸ்கிரீம் ஜோடி சீசன் 7 பவர்ட் பை சிக்னோரா வேர். நம்ம ஜட்ஜஸ் முன்னாடி இன்ட்ரோடக்ஷன் ரவுண்ட் நடந்துட்டு இருக்கு. அந்த வகையில் அடுத்ததா ஜோடியா வந்து ஆட போறாங்க விஜய் ஆனந்தி. ஆனந்தி அண்ட் விஜய், ஹாய். ஹாய். இவங்க 2 பேருமே வந்து அட்டகாசமான டான்சர்ஸ்.
ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டான்சர்ஸ்ன்னு தான் அவங்கள சொல்லிப்பாங்க, அதுக்கப்புறம் தான் ஆக்டர்ஸ்னு சொல்லிப்பாங்க. கரெக்டா? இல்ல ரெண்டுமே ரெண்டு கண்ணு மாதிரி. ரெண்டுமே ரெண்டு கண்ணு மாதிரி. ஓகே, பட் உங்களை பொறுத்த வரைக்கும் டான்ஸ் தான் முக்கியம் இல்லையா? ஃபர்ஸ்ட் டான்ஸ் தான் எனக்கு எல்லாமே. அண்ட் அது அவர் ஆடுறதுல கூட தெரியும், அந்த மாதிரியான ஒரு டான்சர்ஸ் தான் ரெண்டு பேருமே. ஸோ ஜட்ஜஸ் கிட்ட அவங்களுடைய வாழ்த்துக்களை பெற்றலாம். You have to enjoy yourself to dance well, and I'm glad both of you are doing that. Thank you so much, ma'am. அண்ட் மாஸ்டர் உங்களுடைய வாழ்த்துக்கள். Anandi and Vijay, first best of luck for your performance. Anandi, of course, I know போன சீசன் பார்த்துருக்கேன். She is a very good dancer. But Vijay, நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல நீங்கள் டான்ஸ் ஆடினது. So let's see how you dance. Sure, sir. Okay? Thank you, sir. இவர் வாரம் இளைய தளபதியோட படங்கள்ல இருந்து பார்த்துட்டு அதுல இளைய தளபதியோட படங்களை இலை இல்ல ஒரு மாதிரி இல்ல இவருக்கு இலை இல்லை. நான் தெளிவா சொல்றேன், தளபதியோட பாட்டு பார்த்துட்டு அதே மாதிரி Dress போட்டு வருவாருன்னு சொல்ல வந்தேன். அதனால இந்த வாட்டி எந்த படத்துல இருந்து இந்த Dress போட்டு வந்திருக்காரு? இது ஒரு குவிஸ் காம்படிஷனா நம்ம வச்சுக்கிறோம். சொல்லுங்க, இந்த வாட்டி யாரோட எந்த படத்தோட இன்ஸ்பிரேஷன்? இது வந்து ஆதி படத்துல. ஓகே, ஆதி பாத்தீங்கல்ல, கரெக்டா. நாங்க போன வாட்டி வந்து பாத்தீங்கன்னா அலைக்கா அந்த பாடல்ல வர மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருந்தாரு. பட் மேடம் வந்து அவங்க சுய ஹீரோயின், ஷீ இஸ் ஃபுல் செல்ஃப் மேட் ஹீரோயின் தான். அவங்களே அந்த மாதிரி. இல்ல அவங்க தான் எனக்கும். ஓ, உங்களுக்குமே? ஆமாமா. அப்ப அது எந்த ஹீரோயின் அவங்க கிட்ட கேட்போம். இது எந்த ஹீரோயின்? யாருமே கிடையாது, நீங்களே இன்ஸ்பயர் பண்ணிக்கிறது தான். ஓகே, வெரி குட். த்ரிஷான சொல்லிக்கீங்களே. இல்ல மேம்காக த்ரிஷா. இல்ல அதான் உண்மை. அதானே உண்மை. அதான் உண்மை. அந்த முடி எல்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் அந்த இன்ஸ்பிரேஷன் இருக்கும்னு தோணுச்சு. கரெக்ட் மேம். கரெக்டா? அப்புறம் ஏமா இவ்வளவு நேரம் அது சொல்லாம என்ன ஏமாத்திட்டு இருந்த? இல்லடா செல்லக்குட்டி, அது கொஞ்சம் ஒரு பில்டப் போட. அப்படி ஒரு அப்பா பில்டப்பா. பட் எனிவேஸ், thank you very much. நீங்க ரெண்டு பேரும் சூப்பரா ஆடுவீங்க, ரொம்ப அழகா இருக்கீங்க பார்க்க. சோ சூப்பரா ஆடுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். Thank you so much. வடக்கே கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுவா, சர்தா பீடா போலே என் பேரத்தான் மெல்லுவா. வடக்கே கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுவா, சர்தா பீடா போலே என் பேரத்தான் மெல்லுவா. எவனு ஏறலாமா கோட வகம் பசன்னு, இவதா ரஜ நகம் சிறிடுவா ஹிசுன்னு. மல்லிகா நீ கடிச்சா நெல்லிக்கா போலி நிப்பா, பஞ்சனை நீ விரிச்சா பாட்டுத்தான் படிச்சிருப்பா. கொஞ்சம் கொம்புத்தேன் படிச்சிருப்பா. புடிச்சா வச்சிக்கையா மனசுல தைச்சிக்கையா, வெடிச்சா வெள்ளரிக்கா வேண்டாத ஆள் இருக்கா. மை டியர் டார்லிங் ஒன்ன மல்லிகா கூப்பிடுறா. என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி பாட போறேன் என்ன பத்தி, கேளுங்கடா வாய பொத்தி. ஆடுங்கடா என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி, பாட போறேன் என்ன பத்தி, கேளுங்கடா வாய பொத்தி. கடா வெட்டி பொங்க வச்சா காளியடா பொங்கலடா, துள்ளிக்கிட்டு பொங்க வச்சா ஜல்லிக்கட்டு பொங்கலடா. அடியும் உதையும் கலந்து வச்சு விடிய விழுந்து வச்சா பொக்கிரி பொங்கல் பொக்கிரி பொங்கல். இடுப்பு எலும்ப ஒடிச்சு வச்சு அடுப்பில்லாம எடைய வச்சா பொக்கிரி பொங்கல் பொக்கிரி பொங்கல். டும்னு மேலத்தை கொட்டுறதும் போறா புட்ரானே
நகலு உன்னுடைய இடுப்புல பார்த்தேன் சக்கரமில்லு சக்கரமில்லு உன்னுடைய உதட்டுல பார்த்தேன் தக்காளி தோட்டமே பப்பாளி கூட்டமே முக்காலி போட்டு நிக்கிறேன் வண்டூரா பூவதா நண்டூரா வீதிதா தண்டூரா போட்டு சொல்லுறேன் துங்கா நிழல்ல புல்லாங்குழல்ல நீ நானும் சோடியா பாட்டு பாடலாம் இப்போ இல்லாட்டி அப்போ இப்போ இல்லாட்டி அப்போ இப்போ இல்லாட்டி அப்போ இப்போ இல்லாட்டி அப்போ விஜய் அண்ட் ஆனந்தி எப்படி ஆடி இருக்கீங்க? ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். வில் ஸ்டார்ட் ஆஃப் வித் கல்யாண் மாஸ்டர். விஜய் ஆனந்தி ரொம்ப நல்லா இருந்துச்சு பர்ஃபார்மன்ஸ். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல விஜய் இவ்வளோ நல்லா ஆடுவார்னு. சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ சார். வெரி நைஸ் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் ஆனந்தி அஃப்கோர்ஸ் ரொம்ப நல்லா ஆடுவீங்க. திருப்பி கலக்கிட்டீங்க, நல்லா இருந்துச்சு. ஐ தரோலி என்ஜாய் த பர்ஃபார்மன்ஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ சார். தேங்க்யூ மாஸ்டர். மேம், ஆக்சுவலாக இப்போ ஆடினவங்க எல்லாரை விட நீங்கள் ஆஸ் அ ஜோடி வந்து நல்ல கோஆர்டினேஷனோட ஆடினீங்க. நீங்கள் ரெண்டு பேரும் யூ ஹேட் அ குட் ரேப்போ கோயிங். தட் வாஸ் வெரி நைஸ். பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. அண்ட் ஆனந்தி நல்ல ஈஸ் அண்ட் யூ ஆர் என்ஜாயிங் யுவர் டான்ஸிங். இன்னும் கொஞ்சம் டெக்னிக் கொஞ்சம் மாஸ்டர் பண்ணோம். ஸோ யூ நோ ஹவு டு லுக் அண்ட் ஹவு டு ப்ரெசென்ட் யுவர் செல்ஃப், அதெல்லாம் கொஞ்சம் பண்ணோம். அண்ட் விஜய் உங்களுக்கு நிறைய ஆர்வம் இருக்குது. விஜய்ங்கிறது மறந்துட்டு நீங்களாவே ஒரு விஜயாக நீங்கள் ஆடணும். அண்ட் வெரி நைஸ், வெரி நைஸ், வெரி எனர்ஜெட்டிக். நல்ல ரசித்து எந்த இதுவும் பண்ணாமல் யூ ஆல் டான்ஸ்ட். ஐ திங்க் போக போக நீங்கள் இன்னும் பெட்டர் ஆகிடுவீங்கன்னு நினைக்கிறேன். குட் செலெக்ஷன் ஆஃப் சாங்ஸ் ஆல்சோ. தேங்க்யூ ஜட்ஜஸ், தேங்க்யூ ஸோ மச். மாஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள், இப்போ இவங்க ஒன்று இம்ப்ரூவ் பண்ணும், ஏன்னா இன்னும் காம்படிஷன் ரவுண்ட் போகல. பட் அடுத்த வாரம் இப்படி இருக்க போகிறதுல உங்களுடைய கமெண்ட்ஸும் சரி, இல்லை நீங்கள் பார்க்குற விதமும் சரி. ஸோ ஒன்று இம்ப்ரூவ் பண்ணணுன்னா இவங்களுக்கு என்ன ஒரு ஸ்லைஸ் ஆஃப் அட்வைஸ்? ஆனந்தி இஸ் டூயிங் குட். எக்ஸ்பிரஷன்ஸ் நல்லா இருக்கு. பட் ஆனந்தி வந்து கிராஃப் வந்து ஒரே மாதிரி இருக்குது. ஆனந்தி இது டெக்னிக்கலாக சொல்ல போகணுன்னா ஆனந்தி அப்படி கட் டவுன் சர்டன் டைம் அண்ட் தென் எக்ஸ்பிரஸ் சர்டன் டைம். எப்பவுமே எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருந்தால் கான்சன்ட்ரேஷன் மோஸ்ட்டாக ஃபேஸில் வந்து போகும். டான்ஸ் அப்பப்போ பண்ணிட்டு அங்கங்கே க்யூட்டாக எக்ஸ்பிரஷன் கொடுத்தா இட்ல என்ஹான்ஸ் மோர். நல்லா தெரியும், இன்னும் எக்ஸ்பிரஷன்ஸ் நல்லா தெரியும். ஃபுல்லாக எக்ஸ்பிரஷனே கொடுத்துட்டு எல்லா வேர்ட்ஸுக்கும் நீங்கள் எக்ஸ்பிரஷன் கொடுத்தீங்கன்னா இட் won't லுக் தட் குட். திகட்டுற மாதிரி ஆகிடும். ஸோ அதை மாத்திரம் கொஞ்சம் கட் பண்ணி, நான் என்ன சொல்கிறேன்னா கட் பண்ண சொல்கிறேன். எக்ஸ்பிரஷன் டான்ஸ்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. அதே மாதிரி விஜய் வந்து யூ ஹேவ் இட். நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக ஆடுறீங்க. பட் அந்த ஃபேஸில் வந்து ஏதோ ஒரு அடுத்த மூமெண்ட் யோசிச்சுட்டு ஆடுற மாதிரியே இருக்குது. ஏதோ ஐ டோன்ட் நோ வெதர் பிகாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் யூர் டான்ஸிங் ஷோவில் எனக்கு தெரியல அது. பட் அது சின்ன ஒரு இது மாத்திரம் இருக்குது. அந்த ஈஸோட ஆடினீங்கன்னா ஐ கேன் சி யூ கேன் பெர்ஃபார்ம் வெல். நல்லா ஆடுறீங்க, ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது, டெக்னிக்காலிட்டிலாம் நல்லா இருக்குது. பட் என்னென்னா அந்த ஃபேஸ் வந்து ஏதோ யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அது மாத்திரம் என்ன என்ஜாய் பண்ணிங்கன்னா பட் எனிவேஸ் மேம் சொன்ன விஷயம் தான் சாரும் சொல்லியிருந்தாரு. ப்ரெசன்டேஷன், உங்கள் ரெண்டு பேரோட டெக்னிக்காலிட்டி, டான்ஸ் நல்லா ஆடுறீங்க, பட் ப்ரெசன்டேஷன் எங்கே ஏற்றணும் எங்கே இறக்கணுங்கிறது தான் ஒரு பாயிண்ட் அப்படின்னு ரெண்டு பேருமே ஒரே விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த வாரம் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் விஜய், தேங்க்யூ ஸோ மச் ஆனந்தி. ஸோ இந்த ஜோடியை தொடர்ந்து அடுத்ததாக எந்த ஜோடி வந்து ஆட போகிறாங்க, ஒரு பயங்கரமான சிசிலிங்கான பெர்ஃபார்மன்ஸ், ஹாட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறாங்களா இந்த ஃபோக் ரவுண்ட்லேயே. அப்படிப்பட்ட ஜோடி யாரா இருக்கும் நானே யோசிச்சுட்டு தான் இருக்கேன். நீங்களும் யோசிச்சுட்டு இருங்க. ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம். இது அருண் ஐஸ்கிரீம் ஜோடி சீசன் 7 பவர்ட் பை சிக்னோரா வேர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐஸ்கிரீம் ஜோடி சீசன் 7 பவர்ட் பை சிக்னோரா வேர். நம்மளுடைய இந்த ஃபோக் ரவுண்ட், இன்ட்ரோடக்ஷன் ரவுண்ட், அதாவது நான் காம்படிட்டிவ் ரவுண்ட்ல அடுத்ததா வந்து ஆடி கலக்க போற அந்த ஜோடி வெற்றி அண்ட் ஷாலினி. ஹாய் ஷாலினி. ஹாய் வெற்றி. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஓகே, நல்லா இருக்கீங்க. ஓகே, இன்னைக்கு ஃபோக் ரவுண்ட்ல எப்படி தயாராயிட்டு வந்திருக்கீங்க? ஏதோ ஒரு அளவுக்கு. ஓகே. ஹலோ மேடம். ஹலோ மாஸ்டர். இவங்க ரெண்டு பேரும் தான் அந்த நிஜமாவே அந்யூன்யமான ஒரு ஜோடி. அப்படிலாம் இல்லவே இல்லை. சண்டையா அதுக்குள்ளயா? எலி புலி. இந்த போன வாரம் அனுப்பி வைக்கும்போது நல்லா தானே அனுப்பி வச்சோம். வரும்போது எல்லாம் இப்படி சண்டையோட வராங்களே. எல்லாம் ஜாக்கி சான் சிஸ்டர்ஸா இருக்கீங்க. பட் எனிவேஸ் நீங்கள் அவர் தானா? அவர் தான். ஓகே,
இவர் வந்து அன்பா நம்மளுடைய ரோபோ சங்கர் இவருக்கு வந்து பேர் வச்சிருக்காரு. ஈரமான ரோஜாவே சிவா அவர்கள் மாதிரி அந்த ஹீரோ மாதிரியே இருக்கனால இவருக்கு வந்து ஈரமான ரோஜாவே ஹீரோ சிவா அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்கு. பட் இவங்க 2 பேரும் சேர்ந்து இன்னைக்கு ஆட போறாங்க. 2 பேருமே நிறைய சீரியல்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து எங்களுடைய நிகழ்ச்சி விஜய் டிவி நிகழ்ச்சி மூலமா ரொம்ப பாப்புலரான ஒரு ஆர்டிஸ்ட். அண்ட் இவங்க 2 பேரும் சேர்ந்து சூப்பராக தான் போன வாரம் ஆடினாங்க. பட் இந்த வாரம் எல்லாரும் ஜட்ஜஸ் முன்னாடி கொஞ்சம் ஜர்க் விடுறாங்க. ஏன்னு எனக்கு தெரியல. இவங்க எப்படி ஆட போறாங்கன்னு பார்க்கலாம். பட் ஜட்ஜஸ் கிட்ட உங்களுடைய வாழ்த்துக்களை பெற்றுக்கலாம். முதல்ல மேம் ப்ளீஸ். இல்லை சிzzலிங்காக வர போகிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. நான் தேடிட்டு இருக்கேன். ஐயோ இப்போ வரும் பாருங்க மேம். என்ன சிசிலிங் உள்ளே வந்த உடனே இல்லை நீங்கள் சொல்லுங்கள் இல்லை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. எங்கள் சிசில் எல்லாம் ஃபிஸ் ஆயிடுச்சு. இல்லை டான்ஸில் வரும் பாருங்க மேம் சிசில் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். மாஸ்டர் நீங்கள் என்ன மாஸ்டர் சொல்ல விருப்பப்படுறீங்க? ஃபர்ஸ்ட் வெற்றி அண்ட் ஷாலினி, பெஸ்ட் ஆஃப் லக் ஃபார் யுவர் பர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ மாஸ்டர். அப்புறம் எனக்கு ஒரு டவுட் வருது, வர்றவங்கலாம் அவங்க கேர்ள்ஸ் பயங்கர போல்டாக இருக்காங்க, பாய்ஸ்லாம் ஏன் பம்புறாங்க கொஞ்சம்? இல்லை இப்போ டைம்ஸ் ஹவ் சேஞ்ச் மாஸ்டர். நாங்கள் வேறு காலகட்டத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். டைம்ஸ் ஹவ் சேஞ்ச். இப்போல்லாம் கேர்ள்ஸ் வந்து ஒரு 10 பொண்ணுங்க சேர்ந்தாங்கன்னா இவங்க எல்லாம் ஓடி போயிடுவாங்க. அப்படியா பாய்ஸ்? என்னது இது? ஆமாவா? நோ. சாய் சக்தி நோ சொல்லிட்டாரு. அப்ப அது நோ தான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு நாங்க வரோம். அவரை நீங்க பாப்பீங்க மேம். நீங்க டென்ஷன் ஆகாது. இல்லையா, நாங்க இப்ப பாக்குறதுல அப்படிதானே பாக்குறோம். இப்போ இவங்க 2 பேரும் அந்த சிஸ்லிங் நீங்க கேட்ட அந்த பெர்ஃபார்மன்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் மாஸ்டரோட டவுட்டை கிளியர் பண்றோம். உங்க டான்ஸ் மூலமா கிளியர் பண்ணிடுறீங்களா? ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லபடியா ஆடுங்க. இந்த வாட்டி யாராவது கூப்பிட்டாங்கன்னு வந்துடாதீங்க. ஓகே, தேங்க்ஸ். ஏய் என்ன எல்லாரும் மல்லாக்கா பார்த்துட்டு இருக்கீங்க? எப்படியாவது அடிச்சிடலான்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? இந்த வாட்டியும் எங்க மாமன் தாண்டி எப்படி வரான்னு பாருங்க. பாத்தியா 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 மாமனா மாமன்டா. அச்சு கோடு தச்சு 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 கோடு பிச்சு 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 கோடு ரைட்டா. பெண்ணுக்கும் முன்னுக்கும் பின்னுக்கும் கண்ணுங்கள் புண்ணாகிட காயங்கள் உண்டாகிட வந்தேனே வந்தேனே. என்ன சொல்லும், நானும் வருஷம் உனக்காக தான் உரி அடிச்சு ஜெயிச்சுட்டு இருக்கேன். வெறும் டிஃபன் தானா, மீல்ஸ் இல்லையா? அடியே மனம் நில்லு நாணிக்காதடி, கொடியே என்ன கண்டு நீ சொக்காதடி. தாப்பாள போடாம கேப்பார கேடாம கூப்பாடு போடாதடி. துக்கமெல்லடி உத்தரவ சொன்ன பின்பு தப்பு என்னடி. முத்தம் எண்ணடி முத்து பெண்ணடி முட்ட விழ்க்க என்ன வந்து கட்டி கொள்ளடி. மனம் கேட்காத கேள்வி எல்லாம் கேட்குதையா, பார்க்காத பார்வை எல்லாம் பார்க்குதையா. காலம் கருக்குது கட்டழகு கரையுது காத்து கலக்குற கைய பஞ்ச கொடி. அடியே மனம் நில்லு நாணிக்காதடி, கொடி
வெற்றி அண்ட் ஷாலினி, உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னு நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். வில் ஸ்டார்ட் ஆஃப் வித் ராதிகா மேம். சிசிலிங் தான் சொன்னீங்களா? மீல் சாப்பிடலாமா, டிஃபன் சாப்பிடலாமா? தெரியல மேம், கடைசியில இவங்க சரவணா பவன் பேரர் மாதிரி பேசுவாங்க நான் நினைக்கவே இல்லை மேம். என்ன மன்னிச்சிருங்க மேம், என்ன மன்னிச்சிருங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாமா, டீ குடிக்கலாமா? நல்லா. ஆனால் இப்போ வருங்கால படத்துக்கு நல்ல டைட்டில், வாங்க டீ சாப்பிட்லான்னு ஒரு படம் வந்ததில்ல, அதுக்கு மாதிரி வாங்க மீல் சாப்பிட்லாம். ரைட். சிசிலிங் வந்து ஆக்சுவலாக இதில் இப்படி பார்க்க போனால் அந்த கேர்ள் தான் ரொம்ப சிசிலிங். வெற்றி, நீங்கள் நல்லா டான்ஸ் பண்ணுறீங்க, பட் என்னமோ உங்கள் ஃபேஸில் ஒரு டவுட்லேயே டான்ஸ் பண்ணுறீங்க. யுவர் பாடி இஸ் டான்ஸிங், ஆனால் நீங்கள் ஃபேஸில் வந்து இல்லை ஏதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டு பறி கொடுத்த மாதிரியே இருக்கீங்க. அது ஃபுல் மீல்ஸ் உங்களுக்கு கிடைக்கலன்னு நினைக்கிறேன். டிடி மேடம், அந்த உரி ஃபர்ஸ்ட் ஷாட்லயே அடிக்கணும்னு நினைச்சேன். அது எப்போ மிஸ் ஆச்சோ அப்பயே ஃபுல்லாக மிஸ் ஆயிடுச்சு. ஃபுல்லாக மிஸ் ஆயிடுச்சு. அந்த மீல்ஸ் மாதிரி தான். ஒரு வேளை நாங்கள் டிஃபன் சாப்பிடலன்னா மாஸ்டர் இல்லை மாஸ்டர், நீங்கள் ப்ரெஷர் ப்ராப்ளம் ஆகிடும். சரி சரி, ஓகே ஓகே. அதான் அது அங்கேயே நீங்கள் கொஞ்சம் ஆஃப் ஆகிட்டீங்க. வெரி நைஸ். அது ஒன்று தான். ஆக்சுவலி ஐ லைக் யுவர் பெர்ஃபார்மன்ஸ், பட் ஐ எம் ஷூர் யூ ஆல் வில் டூ பெட்டர். குட் லக். குட் லக். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் மேம். மாஸ்டர் வெற்றி அண்ட் ஷாலினி, ரெண்டு பேரும் பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. மேம் சொன்ன மாதிரி உங்கள் ஃபேஸ் மாத்திரம் தான், பட் பாடி நல்லா, நீங்கள் சைலண்ட்டாக இருந்தீங்க ஆனால் வயலண்ட்டாக ஆடினீங்க. ஃபேஸ் மாத்திரம் சைலண்ட்டாகவே இருந்துச்சு. ஃபேஸில் எக்ஸ்பிரஷன்ஸ் கம்மியாக இருந்துச்சு. அதை நீங்கள் கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். அப்புறம் அந்த அடியே மனம் நில்லுனா நிற்காது மூமெண்ட்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த காலத்து மூமெண்ட் மாதிரியே அப்படியே இருந்துச்சு. கோரியோகிராஃபர் நல்லா பண்ணிருந்தாரு. அந்த காலத்து மூமெண்ட், அந்த ஸ்டைல், அந்த காலம். நாங்கள் ரெண்டு பேரும் டவுட்டு, அது எந்த படத்துலேருந்து நீங்கள் கேட்டவையா? யார் ஆடினாங்க? தியாகராஜன் சாரும் சில்க் மேமும். பெட்டர். கரெக்ட். சூப்பர். ஸோ நல்லா இருந்துச்சு, ரெண்டு பேரும் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ மாஸ்டர். ஓகே, ஸோ ஷாலினி அண்ட் வெற்றி, நீங்கள் நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க, சூப்பரான பாடலுக்கு நல்லா ஆடிருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன அட்வைஸ் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் எடுத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஷாலினி அண்ட் வெற்றி அவங்களுடைய இந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு அடுத்தபடியாக யார் வந்து என்ன ஆட போகிறாங்க, அதுதான் எல்லாரோட கேள்வியும். எனக்கும் அதே கேள்வி தான், பட் அது இப்போ நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் தான் பார்க்க முடியும். இது அருண் ஐஸ்கிரீம் ஜோடி சீசன் 7 பவர்ட் பை சிக்னோரா வேர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். இது அருண் ஐஸ்கிரீம் ஜோடி சீசன் 7 பவர்ட் பை சிக்னோரா வேர். வெல், நம்மளுடைய ஜட்ஜஸ்ல வந்து கல்யாண் மாஸ்டர் வந்து சொல்லிட்டாங்க, கேர்ள்ஸ் எல்லாம் போல்டா இருக்காங்க, பாய்ஸ் ஏன் பவுன்னு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை கேட்டோன்னே நீங்க அப்படியே உணர்ச்சி பொங்கி கவுன் ஆக வேணாமா? கவுன் இல்லப்பா, ஒரு ஒரு காளையா மாற வேணாமா? ஆவறீங்களா இல்லையா? எஸ். என்ன வடிவேல் பாலாஜி அவர்களே, உங்க கருத்து என்ன? ரொம்ப நேரமா நீங்க குவைட்டா இருக்கீங்க, சொல்லுங்க. ஏன் அப்படி சொல்லிட்டாங்க? அப்புறம் காளையா மாறுனீங்க. நானும் யாரும் கை தூக்காம நான் காளையா மாதிரி வந்து நிப்பேன். ஒரு 4 பேர் என்ன அடக்குறேன்னு போட்டு மிதிப்பானுங்க. எதுக்குன்னு தான் சைலண்டா உட்காந்துருக்கேன். அந்த மாதிரி என்னோட கண்டெஸ்டன்ட்க்கு ஒரு துன்ப நேரம், நான் அடுத்தவங்களால துன்ப நேரம் நான் விடவே மாட்டேன். உன்னால வந்து அது போதும். என்னால மட்டும் தான் வரும், வேற யாராலையும் நான் அதை விட மாட்டேன். சரி, இப்ப நான் காளையா மாறிட்டேன், என்ன பண்ணோம் இப்ப? இல்ல, இப்ப எல்லாரும் ஆண்களுக்கு எல்லாம் இப்போ ஒரு பயங்கரமான காளைனால ஆண்கள் தான். இல்ல, எல்லாருக்கும் காளையா நான் மாறின்னு கேட்டீங்கல்ல, எல்லாரும் மாறணும் அப்படின்னு சொல்ல வரேன். ஓகேவா? இப்ப பாய்ஸ்க்கு வந்து ஒரு சூப்பரான டாஸ்க் கொடுக்க போறேன். என்ன டாஸ்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொங்கல் வேற வருது. பொங்கல்ல என்ன ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், காளை அடக்குறது, அப்புறம் வந்து உரி அடிக்கிறது. அப்ப அடுப்பு அரிசி தேவையா? அது வந்து கேர்ள்ஸ் லேடிஸ் ஐட்டம் பா. ஐ அம் டாக்கிங் அபௌட் ஜென்ட்ஸ் ஐட்டம் பா. ஓகேவா? டிடி அப்ஜெக்ஷன். சொல்லுங்க மேம். அது என்னது லேடிஸ் ஐட்டம் ஜென்ட்ஸ் ஐட்டம்? கேளுங்க மேடம். அப்படிங்கிறீங்க. ஆமா, அவங்களும் பொங்கல் வைக்கட்டுமே. வைங்க. அடுத்த வாட்டி செங்கலை வச்சு பொங்கலை வைக்கல. வைப்போம், சாப்பிட்டு மீதி வைப்போம். ஐயோ, பாருங்க மேம், நீங்களே சமைக்கணும்னு சொல்றாங்க. ஓகே, வீட்ல சமைச்சது போதாதா? ஓ, அப்பா பாவம், அவர் நல்லவர். மாஸ்டர் சொல்றதுதான் கரெக்ட். அப்படியா? ஆமா, மாஸ்டர் சொல்ற மாதிரியே நீங்க நடக்கிறனால, வீட்ல நீங்க நல்லா பொங்கல் வைக்கிறனால உங்க வாழ்க்கை பொங்கலோ பொங்கல்னு பொங்கி இருக்கட்டும். பட் இப்போ இங்க வந்து உரி அடிக்கிற டாஸ்க். ஓகே, பாய்ஸ்க்கு யார் முதல்ல வந்து உரி அடிக்க போறா? நீங்க தானா? யார் போறது? இத கேக்குறதுக்கு தான் அப்படி எந்திரச்சிங்களா? யார் வரா? இல்ல, யார் போறதுன்னு கேட்டேன். வந்துட்டேன். வந்துட்டாரு. தேங்க்யூ. தேங்க்யூ. போயிட்டா.
வடிவேல் பாலாஜி அவர்களே இப்போ வந்து உங்ககிட்ட கம்பு கொடுத்துறோம், நீங்க உரி அடிக்கலாம். பட் ஆனா இப்போ இந்த உரிய வந்து அவரை அடிக்க விடாம பண்றதுக்கு வந்து ஒரு கேர்ள் போய் அங்க நிக்கணும். எந்த கேர்ள் போறீங்க? உரி அடிக்க போறாங்கல்ல, உரி அடிக்கும் போது உரி கீழே இறக்காம மேல தூக்கி பிடிக்கணும். ஓகேவா? அங்க பாத்தீங்க கயிறு இருக்கு, சோ விட்டு பிடிக்கணும். இதுதான் மேட்ரு. அந்த கேர்ள் யாரு? கேர்ளா இல்ல இந்த பக்கம் இருக்கிற பாயா? யார் வின் பண்றாங்க நம்ம பார்க்க போறோம். சோ என்ன நண்டி, நீங்க தயாரா இருக்கீங்களா? இல்ல என் பார்ட்னர் அப்படின்னு விட்டு கொடுத்துருவீங்களா? இந்த மாதிரி ஓவர் ஆக்டிங் பண்ணுவீங்களா? ஓகே ஓகே ஓகே, ரெடியா? ஓகே ஃபைன், கண்ணு கட்டி விட்டுருவோம். ஓகே பாலாஜி, இதெல்லாம் சொல்லவே இல்லையே. இருங்க வரும். சோ பாலாஜி இன்னும் கொஞ்சம் இறக்கணுமே. இறக்குவாங்க, அவங்க இறக்குவாங்கங்க கரெக்ட்டா? ஓ அப்படி இறக்கி எஸ், இறக்கி ஏத்துவாங்க. பட் நீங்க வந்து கண்ணு கட்டிட்டு கம்பு வச்சு அது உடைக்கணும் ஒரே அடியில. ஓகேவா? ரெடியா? தயாரா இருக்கீங்களா? ஓகே மைக்க கொடுத்துருங்க. சோ கண்ணு கட்டப்பட்டது உரி வச்சுக்கோங்க. இருங்க, உங்களை நான் பொசிஷன்ல கொண்டு போய் விட்டுறேன் ஸ்ட்ரெயிட்டா. ஒரு வாட்டி ஓகே தாங்க, குத்தி விடுங்க அவனை. ஒரு நிமிஷம் கீழே இருக்குங்க, ஒரே நிமிஷம். ரெடியா? ஓகே, குத்தி விடுங்க. பாலாஜி உன் லெஃப்ட் சைடு டிடி இருக்காங்க, பழைய டிடிக்கோ. வாய்ப்பு கிடைக்காது. நேரா கரெக்டா அப்படிதானே. வாடா மச்சி, ரைட் ஸ்ட்ரைட்டா வா. அடி என்ன முன்னாடி அடி மச்சி, அடி இன்னும் மல்லமாப்பா, வலிக்க போகுது. பானைக்கு வலிக்கும். அடா மாமியார் வந்து அடிக்க மாட்டேன். அடா ரைட்ல சூப்பரா. ஓகே. பாலாஜி என்ன தெரிக்க விட்டீங்க பாலாஜி? இங்க வாங்க. இங்க பாருங்க, இவ தெளிவா இருக்காங்க. இவங்க யாரு விட்டாங்க? இவங்க தான் கொஞ்சம் கேப்ல. இல்ல சே அவங்க விடல. அந்த பொண்ணுக்கே அவ்வளவுதான். விடுங்க. என்ன இப்படி பின்னிட்டீங்க? நான் ஊர்ல நிறைய ஊரி அடிச்சிருக்கேன் மேடம். நிஜமாவா? சின்ன வயசுல நிறைய ஸ்கூல் சின்ன வயசுல ஊரி அடிக்க முடியாது மேடம். அப்புறம் கொஞ்சம் வளர்ந்த பிறகு தான் அடிக்க முடியும் அப்படிங்கிறீங்க. ஓகே, எப்போ நீங்க கடைசியா உரி அடிச்சு பயங்கரமான? போன பொங்கலுக்கு. ஓ என்னப்பா பொங்கலுக்கு நிஜமா சீரியஸா சொல்றீங்க? பொங்கல் தான் உரி கட்டுவாங்க. ஹே, மெடிக்கல் மிராக்கிள் மேனா இருக்கறாரு இவரு. வாவ். ஓகே வந்துருங்க. எனிவேஸ் thank you so much. thank you. இல்ல ஜட்ஜஸ் செமையா அடிச்சிட்டார்ல, அது எதிர்பார்க்கல. சூப்பரா பண்ணுவார். சோ மேம் சொல்றாங்க வெல் டன் கேட்டுக்கோங்க. வெல் டன், நல்லவர், கரெக்டா பண்ணாரு. அவர் பொங்கல் நல்லா வைக்கும்போதே தெரியுது உரி அடிச்சிடுவாருன்ட்டு. நான் வேணும் இந்த காலையை அடக்கட்டுமா? இது இந்த காலையா? அது காலையில வந்து அடக்கிக்கோப்பா, எல்லாரும் தூங்கிட்டு. அது அடங்கி போய் தானே இருக்கு. இல்ல இந்த பொண்ணுங்கள தான் அடக்க முடியல, அட்லீஸ்ட் காலையாச்சும் அடக்குறேன். இல்ல நீங்க எதுக்கு பொண்ணுங்களை அடக்க ட்ரை பண்றீங்க? இங்க டான்ஸ் ஆட தான் உங்களை கூப்பிட்டுருக்கோம். எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? அதை விடுங்க. அவங்க பெத்தவர் மேடம். இருங்க இப்ப அவர் கேர்ள்ஸ் இப்ப யாராவது நீங்க வந்து அடிக்க தயாரா இருக்கீங்களா? யார் வரீங்க? அதுக்கும் நீங்க தானா? இருங்க, உங்க பேர் தானே அடிச்சாங்க. ஆனந்தி, ஷாலினி வரீங்களா? சரி வாங்க ஷாலினி. ஓகே ஷாலினி, இது பாருங்க, ஒரு பாய் வந்து அடிச்சிட்டாரு. இப்போ நீங்க கேர்ள் அடிக்கலன்னு வச்சுக்கோங்க, ராதிகா மேம் உங்களை செம்மடி அடிப்பாங்க. அதனால எப்படியாவது ஜெயிச்சிருங்க. ஓகேவா? இப்போ வந்து சொல்லுங்க, நீங்க வந்துட்டு யார் வந்து கயிறு பிடிக்க போறது? விஜயா? ஸோ விஜய் தான். ஓகே விஜய், ஆர் வி ரெடி? ஓகே. நீங்க ஒரு பயங்கரமான டான்சர் அப்படிங்கறனால நீங்க ஆடிக்கிட்டே இந்த பாட்டுக்கு ஏத்த மாதிரி ஆடிக்கிட்டே இதை அடிக்கணும். ஆமா, ஓகேவா? டென்ஷன் ஆகாதீங்க ஷாலினி, டென்ஷன் மட்டும் ஆகாதீங்க. பாட்டு போடுங்க. அதே சைடு தான். அட முன்னாடி வா. அப்படிதான். இன்னும் கொஞ்சம் போ. லெஃப்ட். இன்னும் கொஞ்சம். பேக்ல. லெஃப்ட் வாமா. லெஃப்ட். அடி. உரி அடிமா. லெஃப்ட். அடி. ஏய் பாடி. அடி.
ஓகே ஷாலினி நீ அடிச்சது கீழே இருந்த பானைய. ஷாலினி அடிச்சிட்டீங்க. ஆனா ஆர்ப்பாட்டம் மாவன் நில்லுங்க ப்ளீஸ். ஷாலினி சூப்பர், அங்க பாருங்க சுக்கு நூறா போயிடுச்சு. வெரி குட் வெரி குட் வெரி குட். மேம் பாருங்க, மேம் சொல்றாங்க பாருங்க. மேம் உங்களுக்காகவே பயந்து அடிச்சிட்டேன். எனக்காக ஏன்னா நீங்க அடிச்சிடுவீங்கன்னு சொன்னாங்கல அதனால. ஆமா, ஏன்னா மேம் ஆக்சுவலா நீ கொஞ்சம் மிஸ் ஆயிட்டே, இல்லனா டிடி தலைய நல்லா நீட்டா பொளந்திருக்கலாம். பட் எனிவே சூப்பரா வடிவேல் பாலாஜிக்கு டஃப் கொடுத்து நீங்க டான்ஸ் ஆடிட்டே இதை வந்து உடைச்சிட்டனால ப்ளீஸ் எல்லாரும் சேர்ந்து கை தட்டுங்க. வெரி குட். இதுக்கு முன்னாடி நீங்க உரி அடிச்சிருக்கீங்களா? சான்ஸே இல்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த லைஃப் டைமா? எஸ். உரி எடுத்துக்க மாட்டாங்க, கம்பு எடுத்துறோம் நிறைய. See, I told you. எனக்கு ரொம்ப பயம் இந்த மாதிரி எல்லாம். அதனால நீங்க சொல்லுங்க. என்ன மாதிரி தானே பேசுறீங்க இப்ப நீங்க? ஏய் இல்லம்மா, நான் என்ன மாதிரி தான் பேசுறேன். நீங்க என்ன மாதிரி பேசுறீங்க? இல்ல உங்களை வேணா பேசி கேட்டவா? நீங்க என்ன மாதிரி தானே பேசுறீங்க. அப்படிதான் உங்களை மாதிரி பேசுறது. ஓகே, இது டென்ஷன். அந்த குச்சி என்கிட்ட குடுமா. நீ வேற குச்சி வச்சு இப்படி ஆட்டி என்ன டென்ஷன் படுத்துற. ஒரே ரெண்டாவது பொண்ணு நான் வேற. ஓகே, எனிவேஸ் thank you so much. நீங்க வந்து போய் உங்களுடைய இருக்கையில் அமருங்கள். நன்றி. பொங்கலை நல்லா கொண்டாடுங்க. ஓகே, பொங்கலா சொல்லிட்டு போங்க. அப்படி சொல்லிட்டு போங்க. இப்படி ஒரு பொங்கலை யாருமே சொல்லியிருக்கவே மாட்டாங்க. ஓகே, எனிவேஸ் இந்த உரி அடிக்கிறது நம்ம இதோட நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இது எனக்கு தான் பெரிய உபாதையில முடியும்னு நினைக்கிறேன். அடிக்கிறவங்களாம் என்ன அடிக்கிறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. ஸோ உரி அடிக்கிற டாஸ்க்கை இதோட நிறுத்திக்கிட்டு நம்ம காம்படிஷனை கண்டினியூ பண்ணலாம். அடுத்ததா வந்து ஆட போற ஒரு பேர் போன வாரம் ஆனதுல ஒரு சென்சேஷனை கிரியேட் பண்ண ஒரு பேர்னு சொல்லலாம். லெட்ஸ் வெல்கம் அமுதவாணன் அண்ட் குயிலி மேம். ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டிடி. ஹாய் அமுதா, எப்படி இருக்கீங்க? ஓகே, ஸோ குயிலி மேம் பற்றி இன்ட்ரடக்ஷன் வேண்டாம். ஸோ ஐ திங்க் ஐ வில் மூவ் ஆன் டு அமுதவாணன். அண்ட் அமுதவாணன் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய கலக்க போவது யார் சாம்பியனாக இருந்தவர். அதுக்கப்புறம் இப்போ அது இது எது நிகழ்ச்சியில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸை தொடர்ந்து ஒவ்வொரு வாரமாக பல வாரங்களாக கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வெல் நோன் ஸ்டாண்டப் கமெடியன் அவர். பட் நல்லாவும் டான்ஸ் ஆடுறாரு. அண்ட் குயிலி மேமோட பேரப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் இவரை பற்றின இன்ட்ரடக்ஷன். அண்ட் லெட்ஸ் ஹியர். வணக்கம் மேம். வணக்கம். வணக்கம். ஹாய் குயிலி. வணக்கம் மேம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு குயிலியை பார்க்கறதுக்கு. ஏன்னா ஒரு காலத்துல ஆடி ஆட்டம் என்ன பயங்கரமா ஆடுவாங்களே. இப்ப ஆடி நான் பார்க்கல. கண்டிப்பா அது எப்படியும் அந்த ஆடின உடம்பு எப்பவுமே நல்லாவே ஆடும். ஸோ ஐ விஷ் யூ போத் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். மாஸ்டர், உங்களுடைய விஷஸ்? விஷ் யூ போத் ஆல் தி பெஸ்ட். நல்லா கலக்குங்க. குயிலி மேடம் அஃப்கோர்ஸ் தெரியும் நல்லா ஆடுவாங்கன்னு. அமுதவாணன் நீங்கள் எப்படி ஆடுவீங்கன்னு தெரியாது. காமெடியில் நல்லா கலக்கிட்டு இருந்தீங்க, டான்ஸ்லையும் கலக்குங்க. தேங்க்யூ சார். ஓகே, ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். டு வெல். இன்னைக்கு வாழ்க்கையில் எல்லா விஷயத்தும் ஒரு மாற்றம் தேவைப்படுது. அந்த வகையில் இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு பொண்ணு கூட டான்ஸ் ஆடி ஒரு கலக்கிட வேண்டியதான். ஏய் ஷாலுமா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடலாமா? வாட் யூ மீ நோ வே. வேற யாரை கேட்கலாம்? எக்ஸ்கியூஸ் மீ மேடம், என் கூட கொஞ்சம் ஆடுறீங்களா? உன் கூடவா? வேற ஆளு பாரு. ஹலோ, நீங்க என்ன சொல்றது? நான் சொல்றேன் சத்தியமா. சத்தியமா நீ எனக்கு தேவையே இல்ல. 10 நாளா சரக்கடிச்ச போதையே இல்ல. உலகம் புரிஞ்சு ரோசர் கிழிஞ்சு இனி பிச்சுக்கிற எங்கிட்டதான் ஒன்னும் இல்ல. சங்கு இருக்கு, பாக்கெட்டுல தம் இருக்கு, உசுர விட என்ன இருக்கு, டென்ஷன் ஆவாத. கீழே மண் இருக்கு, வானத்துல சன் இருக்கு, இன்னைக்குதான் முக்கியண்டா அழுது சாவாத.
சத்தியமா நீ எனக்கு தேவையே இல்ல 10 நாளா சரக்கடிச்ச போதையே இல்ல உலகம் புரிஞ்சு ரோசா கிழிஞ்சு நீ மிச்சுக்கிற என்கிட்ட தான் ஒன்னும் இல்ல. டேய் என்னடா நான் பாட்டு வீரப்பா பேசுறேன், ஒருத்தர் கூட என் கூட ஆட மாட்டாங்களாடா? எனக்குன்னு ஒருத்தி பிறந்திருக்க மாட்டாளா? பிறந்துட்டாங்க, ஆனா ரொம்ப நாள் முன்னாடி பிறந்துட்டாங்க. அப்படியா? யார் இந்த ரோசா? ரோசா 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 ராசா ராசா யா மன்மத ராசா தனியா எங்குது ரோசா கொஞ்சம் சேர்த்துக்க ராசா. அழகான ஆண்கள் குடியிருக்கிற காம்பவுண்ட்ல 1000 பொண்ணுங்க தேடி வரும், அதெல்லாம் ஒரு பிரச்சனையா? மன்மத ராசா மன்மத ராசா அண்ணி மனசா கிள்ளாதே கண்ணுல லேசா என்ன கணக்கு பண்ணாதே என் மச்சான் உடம்புல உச்சி நரம்புல கிச்சு 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 முட்டாதே என் முத்த உசுருல முத்து கொலுசுல ஒண்ண வச்சு வச்சு கூட்டாதே மன்மத ராசா யா மன்மத ராசா. ஏஜ்லா 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 காஜ்லா ஏஜ்லா 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 காஜ்லா ராசா 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 மன்மத ராசா லேசா 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 ஆகுது லேசா. ஏய் ராசா 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 மன்மத ராசா லேசா 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 ஆகுது லேசா. மன்மத ராசா மன்மத ராசா கண்ணி மனசா கிள்ளாதே கண்ணில லேசா கண்ணில லேசா பிடிச்சு பிடிச்சு நின்னானே என் மச்சான் உடம்புல உச்சி நரம்புல கிச்சு 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 முட்டாதே மொத்த உசுருல முத்து கொலுசுல என்ன வெச்சு வெச்சு தச்சானே மன்மத ராசா மன்மத ராசா. என்ன கணக்கு பண்ணேன்டா. அமுதா அண்ட் குயிலி மேம் இப்படி ஆடி இருக்கீங்கன்னு ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். வில் ஸ்டார்ட் வித் ராதிகா மேம். தேங்க்யூ ஸோ மச். குயிலி அப்ரிஷியேட் பண்ணோம், அவ்வளோ எனர்ஜி. நானும் மாஸ்டர் இப்போ அதான் பேசிட்டு இருந்தோம். எக்ஸ்ப்ரெஷன் எனர்ஜி ஃபென்டாஸ்டிக். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஹீரோயினாக வந்து அதுக்கப்புறம் டான்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு சிறந்த ஆர்டிஸ்டாக நீங்கள் வந்து ஒரு நல்ல கதாபாத்திரங்கள் எல்லாம் பண்ணி இன்றைக்கி வந்து இவ்வளோ ஸ்போர்ட்டிவாக இவ்வளோ பேரோட அதை மன்மத ராசா பாட்டுக்கு அவர் வேற பக்கத்தில் மன்மத ராசா. அமுதாவானன் நீங்கள் நகைச்சுவை பண்ணி நான் பார்த்துருக்கேன், பட் டான்ஸில் செம்மையாக கலக்குறீங்க. தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம். நல்லா கலக்குறீங்க, நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா ஃப்ரீயாக டான்ஸ் பண்ணீங்க. வாஸ் வெரி நைஸ், நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. வெரி நைஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். மாஸ்டர் அமுதவாணன் அண்ட் குயிலி மேம், அமுதவான் நான் நினச்சி கூட பார்க்கல நீங்கள் இவ்வளோ ஹெவியாக ஆடுவீங்கன்னு. செம்ம வெறி ஆடினீங்க, நல்லா ஹெவியாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அண்ட் குயிலி மேம் அஃப்கோர்ஸ் ஹீரோயினாக நிறையா பண்ணியிருக்காங்க, நிறைய டான்ஸ் சீக்வன்சஸ் பண்ணியிருக்காங்க. பட் நான் நினச்சேன் சரி குயிலி மேம் வந்து ஏதோ ஸ்லோ சாங் எடுத்து ஆடுவாங்க போல இருக்குன்னு. சான்ஸே இல்லை. சூப்பராக இருந்துச்சு, ரெண்டு பேர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நைஸ் எனர்ஜி, ஐ தரோலி என்ஜாய்ட் இட். எனக்கு அப்படியே மூஞ்சி இப்படியே தான் இருந்துச்சு, ஏதோ பிளாஸ்டிக் வச்சு இழுத்த மாதிரி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். வெல்கம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ குயிலி மேம் நிறைய நல்ல கமெண்ட்ஸ் வாங்கிட்டீங்க, அமுதா நீங்களும் வாங்கிட்டீங்க. ஸோ நீங்கள் என்ன வெறும் தனுஷ் அவர்களோட பாடலே எடுத்து ஆடி இருக்கீங்களே, நீங்கள் தனுஷ் சார் ஃபேனா? இல்லையே, அப்படியெல்லாம் இல்லையா? இப்போதானே தனுஷ் சார் இருக்கும். அதான் கேட்டேன், ட்ரிப் வேறு சாங் அந்த மாதிரி எல்லாரோட ஃபேன் தான். பட் இருந்தாலும் ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம், நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும்னு ஏதாவது ஒரு ஸ்பேஸ் இருந்ததுன்னா அது என்ன ஸ்பேஸாக இருக்கும், எதில் இம்ப்ரூவ் பண்ண? ஏன்னா அடுத்த வாரம் வந்து ஸ்கோரிங் இருக்க போகுது. ஸோ அவங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு நினைக்கிறீங்க மாஸ்டர்? அமுதவரன் வந்து டான்ஸ் நல்லா ஹெவியாக இருக்குது, எல்லா ஆல் கைண்ட் ஆஃப் மூவ்ஸ் எனக்கு தெரியும் நீங்கள் பண்ண முடியும்னு. பட் கிளாரிட்டி, ஓகே சார், ஒரு மூமெண்ட்டை முடிச்சுட்டு அடுத்த மூமெண்ட் எடுக்கணும், அது வந்து பாதியில் விட்டுறக்கூடாது. பட் யூ மேனேஜ், எங்கேயாவது மறந்தால் கூட டக்குன்னு எடுத்துடுறீங்க அடுத்த மூமெண்ட், அதெல்லாம் கரெக்டாக இருக்குது. பட் கிளாரிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா இட் வில் ஹெல்ப் யூ இன் லாங் வே.
தேங்க்யூ சார் தேங்க்யூ கண்டிப்பாக பண்ணுறேன் சார். ஓகே மேம், டு யூ ஹேவ் எனிதிங் டு டெல்? இல்ல சார். மாஸ்டரே சொல்றாரு. அவர்தான் எங்களை கரெக்ட் பண்ணுவாரு. ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச். ஸோ அந்த விஷயத்தை கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் நெக்ஸ்ட் வீக். ஏன்னா அடுத்த வாரத்துலேருந்து காம்படிஷன் ஆட போகிறாங்க. இன்னைக்கு இவ்வளோ சூப்பராக ஆடுறவங்க அடுத்த வாரம் எப்படி ஆடி என்ன ஸ்கோர் வாங்க போகிறாங்க அதெல்லாம் நம்ம பார்க்கணுன்னா மிச்சம் இருக்கிற நம்மளுடைய 5 கண்டெஸ்டன்ஸ் 5 ஜோடிஸும் இந்த மேடையில் ஆடணும். பட் அது இந்த வாரம் நடக்க போகிறது கிடையாது. முடிவுக்கு வந்துட்டோம். அடுத்த வாரமும் இதே இன்ட்ரடக்ஷன் ரவுண்ட் தான். மிச்சம் இருக்கிற ஜோடிஸ் நம்மளுடைய ஜட்ஜஸ் முன்னாடி ஆட போகிறாங்க. ஸோ ஜோடிஸோட ஜட்ஜஸோட அடுத்த வாரம் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களை சந்திக்கிறோம். Until then, take care. Bye-bye. This is Didi and the entire team of Jodi #1 Season 7 signing out. Ta-da, take care, bye-bye.